இன்புற்றிருக்க ஒரு நிமிட பிரேயர். நன்றி. உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாக்களும் மட்டுமே உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவர். இறைதூதர் டாக்டர் இளங்கோ கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நேர்மறை ஆற்றல் குட் கர்மாவை சேர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மருதாணி ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஐயா சொன்ன விஷயங்கள் தான். பட் நிறைய பேருக்கு அது மறந்துருப்போம். அது ரீகால் பண்றது மாதிரி ஒரு விஷயம் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். மருதாணி வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான இது நல்ல ஒரு மூலிகை. இது செல்வ செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கண் திருஷ்டியை போக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வச்சுக்கலாம். இது நீங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது தான் வச்சுக்கணும். நீங்க மருதாணின்னு சொன்னதும் நீங்க அந்த கோன்ல உள்ளது எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது முழுக்க முழுக்க கெமிக்கல் அது. ஸோ அதை பயன்படுத்தக்கூடாது. வெளியில உங்க நண்பர்கள் வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ இல்ல வெளியில எங்கேயாவது கிடைச்சதுன்னா நீங்க கடைகள்ல சொல்லி, நீங்க கீரை கடைகள்ல சொன்னா கூட அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அதுவும் அதே மாதிரி மருதாணி வெள்ளிக்கிழமைகளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. கண் திருஷ்டி போக்கும், உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் நல்லா இருக்கும், செல்வ செழிப்பை கொண்டு வரும். ஸோ லேடிஸ்க்கு இந்த மாதிரி மென்சஸ் பிரச்சனை மற்ற ஆரோக்கிய கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு மூலிகை அது. ஸோ அதனால பெண்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெயிலையும் வச்சுக்கலாம். அதாவது நீங்க நெயில் பாலிஷ் போடுறதுக்கு பதில் ஸோ நெயில வச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா ரெகுலரா வாழ்க்கையில உங்களுடைய நேர்மறை ஆற்றல் பெருகும். ஸோ ஆண்களும் யாருக்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வச்சுக்கோங்க. இல்ல கையில இல்ல காலில் வைக்க முடியலனாலும் ஏதோ ஒரு விரல்லையோ இல்ல உங்களுடைய பாம்லயோ கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதையும் பயன்படுத்துங்க. ஸோ இது இன்றைய சிறப்பு மூலிகையா நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைய வகுப்பை தொடர்றதுக்கு நேத்தி வள்ளல் பெருமானை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய மூலிகைகளை பத்தியும் அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு நல்ல உபயோகமா இருக்கு. இதை கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது சொல்றோம். இது காதுல வாங்கிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே விடுறதுல எந்த உபயோகமும் இல்லை. ஏன்னா 48 நாட்கள் ஐயா கொடுத்துருக்காங்க, அந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான். ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்ல பாதி தான் இருக்கு, ஒரு கால்வாசி தான் நமக்கு ஃபில்ஃபில் ஆயிருக்குன்னா அப்ப இதெல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது முழுசா 100% உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா இவ்வளவு விஷயங்கள் இப்ப இந்த டைமிங் மாத்துறது எல்லாமே செய்யறதுக்கான நோக்கமே நம்ம கொடுத்ததுல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வரணும். அந்த ரிசல்ட் மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுல என்ன மேக்சிமம் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ரிசல்ட், இல்லைன்னா நமக்கு ரிசல்ட் நம்ம நோக்கி போக முடியாது. ஸோ நமக்கு எல்லாருமே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எழுந்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் செய்றீங்க, அதை செஞ்சா முழு மனதோட செய்யுங்க. ஒரு தடவை செய்யும் போதே முழு மனதோட செஞ்சு உங்க டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தடுத்த கோல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் நம்ம சொல்ற முக்கியமான மெசேஜ். ஸோ வகுப்பை தொடர்றதுக்கு ஜானகி மேம் வந்திருக்காங்க. நன்றிமா, நன்றி. வகுப்பை தொடருங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஐயா. ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லாருமே அட்டன் பண்றாங்க, எல்லாம் கேட்கறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எல்லாரும் செய்யணுங்கிறது என்னோட வேண்டுதல். மியூட் பண்ண சொல்லுங்க சார் எல்லாத்தையுமே. எல்லாமே வீட்லயே இருந்துட்டு எல்லாமே ஐயா சொல்ற கருத்துக்களை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஆன் பண்ணிட்டு அவங்க வேலையை செய்யறாங்க. ஆனா சத்தத்தை எங்களால அது இது பண்ணிக்க முடியல. அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே சொல்றேன், தயவு செஞ்சு மியூட் போட்டுட்டு எங்க வேலையை செஞ்சுட்டு கேளுங்க.
உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. என் பேர் வளர்மதி. நான் இந்த 8 மாசமா இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனந்தண்ணாவோட குரூப்ல இருந்த மாதிரி அவர் சொல்லி வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த மியூட் பண்ணாம கேட்கறனால என்ன ஆகுதுன்னா, புதுசா வரவங்களுக்கு அந்த சவுண்டு தான் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. அதை மட்டும் நீங்க வச்சுங்க. ஆனா நாங்க அட்டன் பண்ணி ஒரு 2 மாசம் எந்த ஒரு சத்தம் இருக்காது, கேள்வியும் கூட அதிகமா கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப நிறைய கேள்வி கேட்கறதுனால எங்களுக்கே அது வந்து, ஓ இவதெல்லாம் கேட்கலாமா, இப்படி எல்லாம் இருக்காங்கிறது எங்களுக்கே தோணுது. ஆனா நீங்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. இது நிறைய விஷயம் உங்களுக்கு மறந்து போயிருது அது மியூட் போடாததுனால. அதனால நீங்க கண்டிப்பா கண்டிப்பா. மன்னிச்சுக்கோங்க. இல்லம்மா நானும் இல்லம்மா. டெய்லி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்ல. தயவு செஞ்சு இல்ல இல்ல, அதைய அது எல்லா பண்ணுங்க விஷயங்களும் சார். இன்னைக்கு கூட நம்ம காலையில கூட இப்ப இறைவனுக்கு பாடல் பாடும்போது நிறைய ஆமா, தொந்தரவுகள் இருந்தது, சத்தம் நம்ம அதை ரிமைண்ட் கேட்டுக்கிட்டே பண்றோம். இருக்கு. ஆமாங்க ஆமா, சார், அது ரிமைண்ட் பண்றோம். மட்டும் பண்ண சொல்லி. ஆமாங்க. யாரும் ஓகே இது சார், நன்றி வேணும்னு சார். பண்றது இல்ல. உங்களுடைய ஆமாங்க, கவனக்குறைவு அது தான், மறந்துடுறாங்க. கவனக்குறைவு தான் அப்படி பண்றாங்க. அது ம். கேள்வி கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்கும்போது மியூட் பண்றதுக்கு மறந்துடுறாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. மன்னிக்கவும் சார். நன்றிங்க சார். ஆமா, அதாவது நீங்க ரிசீவ் பண்ணும்போது ஒரு பாடல் கேக்குறீங்க அல்லது ஒரு ம். செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது நாய்ஸ் வந்ததுன்னா முதல்ல உங்களுடைய போனை பாருங்க. ஏன்னா மத்தவங்களை நம்ம வந்து ஒரு விஷயம் ம். சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் அப்படிதான் பார்ப்பேன். என்னோட இது வந்து ஐயோ நம்மளது மியூட் பண்ணி வச்சிருக்கோமா, நம்ம வந்து நம்ம தான் ஆமாங்க. பேசுறோம், நம்ம விஷயங்கள் சொல்றோம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இதை பார்ப்பேன். ஐயோ நான் கரெக்டா மியூட் பண்ணிருக்கேனா, சோ அப்படின்னு நான் பார்த்துட்டு கரெக்ட்டுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். எனக்கு ஆஹ் பயமா இருக்கும். ஐயோ என்ன மீட் போடலைன்னா ஐயோ அப்படிங்கிற பயத்திலேயே தான் நான் அதை பார்த்துட்டு, ஓ ரைட் அப்படி சொல்லிட்டு தான் ஓகேவே பண்ணுவேங்க. ஆனா இப்ப வரவங்க எல்லாமே அதை ஃபாலோ பண்றது இல்ல. அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. என் பேர் வளர்மதிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. நன்றி. நன்றி நன்றி, நன்றி. உங்கள் செய்திக்கு நன்றி. நன்றி. எல்லாரும் இது கவனத்துல வச்சுட்டு கண்டிப்பா செய்யுங்க. நன்றி. ம். ஜானகியம்மா, நீங்க எல்லாம் வகுப்பை தொடரும். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நேற்று வந்து அந்த கரிசலாங்கண்ணி அந்த இதை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி வந்து பல்லு சொத்தையாக இருந்தால் அதை சரி பண்ணும். நம்மளுடைய கல்லீரல் மஞ்சக்காமாலைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சித்த வைத்தியத்தில் அதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதையும் சரி பண்ணணும். இப்போ நம்ம உடம்புக்கு வந்து நாம் வந்து இதை வந்து சோத்து உடம்பு, இதுக்கு வந்து நாம் வந்து காய்கறிகள் சாப்பாடு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளே வந்து இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனம் மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் தான் ஆன்மா, ஆன்மாக்குள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அது வந்து இப்போ ஐயா இப்படி இந்த எல்லா உலகமும் இங்கேயே தான் இருக்குது, வெங்காயம் உரிக்க உரிக்க எப்படி ஒரு லேயர் வருதோ அது மாதிரி எல்லா உலகமும் இங்கே தான் இருக்குது. ஆவி உலகம் மேலே இருக்குது, அதுக்கு மேலே சொர்க்கம் இருக்குது, பாதாள உலகம் கீழே இருக்குது, அப்படியெல்லாம் நம்மளோட கற்பனையில் இருப்போங்க. அந்த மாதிரி இல்லை, எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளேயே தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆன்மா, கடவுள் அப்படிங்கிறதும் அந்த வெங்காயம் மாதிரி தான். அதே மாதிரி தான் அது வந்து ஒரே ஒரே உடம்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்குங்க. அப்போ நம்ம வந்து வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அது சத்து கிடையாது. அதனால் இந்த இந்த அந்த மாதிரி இருக்கிற அந்த உடம்புக்கு வந்து கரிசலாங்கண்ணி தான் பெஸ்ட்டுங்க. கரிசலாங்கண்ணியை சாப்பிட சாப்பிட அந்த நம்மளுடைய ஆன்மா வந்து பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த அதாவது ஜீவாத்மா ஜீவாத்மா அது பரமாத்மா. ஜீவாத்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்று, அதை நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இது சக்தி சிவன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சக்தி தான் ஜீவாத்மா, பரமாத்மா சிவன். இந்த உடம்பு ஆத்மா, அவர் வந்து பரமாத்மா. அப்போ இந்த ஆத்மா வந்து பரமாத்மா கிட்ட போய் சேரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பரமாத்மாவை பார்த்து 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 பார்த்து
நம்ம வந்து அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆத்மா நினைக்குது. ஆனால் ஆத்மாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்றது, வெளி உலகங்களை பார்க்கறது, அப்படி இந்த மனசு எண்ணம் இதெல்லாம் வந்து இருக்குங்கிறதுனால அப்பப்போ போய் அந்த பரமாத்மாவை தொட்டுட்டு தொட்டுட்டு வந்துடுது, அவ்வளோதான். உள்ளே போய் இணைய மாட்டேன்னுது. அதுக்கு தான் அவர் வந்து அந்த நடராஜர் தத்துவத்தையே வந்து சொல்றாரு. அந்த ஆன்மா இறைவனோட அந்த பரமாத்மாவோட இணையிறது தான் அது வந்து அந்த ஆத்மா வந்து பரமாத்மாவாக மாறணும் அப்படின்னு சொல்றத வந்து அவர் நம்மளை மாதிரியே அவர் நம்மளுக்கு வந்து உடம்பு கொடுத்துருக்காரு. இறைவனுக்கு வந்து உடம்பு நம்மளை மாதிரி சுவாசம் கிடையாது. அதே வள்ளலார் ஐயாவே சொல்லுவார், இறைவன் வந்து இறைவனுக்கு வந்து கண்ணு காது மூக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் சிந்திங்க, அவருக்கு என்ன கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கா? நம்மள மாதிரி நுரையீரல் இருக்கா, இதயம் இருக்கா அப்படின்னு. அவர் வந்து பரமாத்மா, அதனால அவருக்கு எதுவுமே இருக்காது. நாம வந்து இந்த உடம்பு எடுக்கிறதுனால நம்மளுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஆன்மா வந்து அவரை மாதிரியே இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாம் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு மார்க்கமும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அப்போ அதில் நம்ம அந்த பயிற்சியை பண்ணலாம். இப்போ ஐயா சொல்றாரு 36 40 யோகம் பற்றி சொல்லுவார். அந்த யோகம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க யோகாலாம் வந்து இவர் வந்து இவர் வந்து அதாவது மெய்ஞானி, விஞ்ஞானின்னு தான் அவரை சொல்லிக்கிறாரு. நான் வந்து இந்த அவர் கூட சொல்லல, நான் வந்து ஒரு விஞ்ஞானின்னு தான் சொல்றாரு. அவர் எதை சொன்னாலும் அதுக்கு வந்து அறிவியல் பூர்வமா யோசிச்சு பார்த்தோம்னா ஆமா இப்படி தானே இருக்கு அப்படி. இன்னைக்கு வந்து இந்த கேலக்சியில நடக்கிறதெல்லாம் அவர் வந்து அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் புக்கில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அதில் வந்து நான் வந்து சேலம் குப்புசாமி ஐயா கிட்ட வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டாக நான் இருந்திருக்கேன். அதனால் ஒரு 2 வருஷம் வந்து அவர் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கிளாஸ் போடுவார். நாங்கள் அங்கே போய் கற்றுருக்கோங்க. அப்போ வந்து இதை வந்து ஒரு குரு மூலமாக அந்த பயிற்சி பண்ணதுனால நான் சொல்கிறேன் வந்து அவர் வந்து இந்த அக்க தியானம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அதை வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது. இப்போ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா அது வந்து மூச்சு 1 நிமிஷம் நின்றுடும். அதனால் டெய்லி இந்த பயிற்சியை பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த திரைகள் விலகி சாமி தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு எளிய பயிற்சி அது. அதுதான் வந்து அவர் வந்து அக்க தியானம்னு சொல்வார். அதை ஏன்னா அந்த ரொம்ப தியானம் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த அக்குன்னு சொல்லி மூச்சு வந்து நின்றுக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை 1 நிமிஷம் அப்போ சாமியோட திருவிளக்கை வந்து நம்ம ஏற்றி முன்னாடி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அதை பார்க்கலாங்க. பார்த்துட்டு நாம் வந்து இந்த கண்ணு 2ம் இந்த இடம் பூர்வ மத்தியும் அக்கு அப்படின்ற மாதிரி இமேஜ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இப்போ கூட சொல்லி பாருங்க. அக் அப்படின்னு சொன்னால் அப்படியே நிற்கும். அது வேற எங்கேயுமே அந்த இதை அப்படி இப்படி அசைய விடாது. அப்போ அந்த அக் அப்படின்னு சொல்லி மேலே வந்து புருவத்தை நம்ம பாபாஜி தூக்கி இருக்க மாதிரி புருவத்தை மேலே தூக்கி கண்ணை 2ஐயும் மேலே தூக்கி அக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த 1 நிமிஷம் ப்ரேயர் அப்படியே அந்த 1 நிமிஷம் வந்து அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் வந்து அந்த இதை வந்து அனுபவிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய நான் வேண்டி நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இந்த ப்ரேயரை வந்து அந்த 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதை வந்து அப்படியே பண்ணி அதை வந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரணும். அதை நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லி பார்க்கலாம். இப்போ யானைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுழுமுனை நாடி வந்து நல்லாவே வேலை செய்யுங்க. அதனால தான் அது ரொம்ப நாள் வேலை செய்யுதுங்க. யானையெல்லாம் வந்து அந்த ஏன்னா மூக்கில் வாயில் மூச்சு விடுற பிராணிகள் வந்து சீக்கிரம் செத்து போயிடும். அப்போ இந்த மிருகங்களை எல்லாம் அடித்து சாப்பிட்ற மிருகங்கள் எல்லாமே வாயில் மூச்சு விடும். பயங்கரமாக சளி கட்டும் அதுங்களுக்கு. இந்த பூனை, நாய், சிங்கம், புலி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக அந்த அந்த சளி வரும், சுவாசம் கெடும். அதனால் அப்போ நம்ம அந்த 21,600 மூச்சு அதை காட்டுறதுக்கு தான் அந்த ரெட்டை விட சங்கிலியவே வந்து ஐயா அந்த இதில் போட்டார். அந்த மாதிரி நம்ம வந்து மூச்சை கட்டுப்படுத்தி அந்த பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த ஆயில் அதிகமாகும். யானைக்கு தான் நினைவு திறன் அதிகம். அதே மாதிரி அந்த சுழுமுனை நாடி வழியாக தான் யானை வந்து
சுவாசிக்கும். சுழுமுனை நாடி வழியாக சுவாசிக்கிறதுக்கு வந்து நம்ம வலது பக்கமாகவே படுக்கணும். இப்போ ஐயா சொல்லி நம்ம டாக்டர் என்ன சொன்னாருன்னா, பெண்கள் வந்து வலது பக்கம் படுத்து இடது பக்க நாசியில் மூச்சு விடுற மாதிரி படுக்கணும்னு சொன்னார். அவர் ஏதோ சித்தர் சொல்கிற கான்செப்டில் சொல்கிறாரு. நான் வள்ளலாரையை வந்து அப்படி அதை பிரித்து சொல்லலை. இடது கை பக்கமாக வந்து படுக்கும்போது இடது கை கீழே இருக்க மாதிரி, இடது கை கீழே இருக்கிற மாதிரி இல்லையா, அப்படி இந்த கையை இப்படி தூக்கி இப்படி வச்சு படுத்துக்கணும். அது ஒரு சில நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை நாளில் எந்திரிக்கும் போதே அந்த மாதிரி இருக்கும். அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக வலது நாசியிலே ஓடுற மாதிரி நாம் பண்ணணும் அப்படின்னா, அது அந்த மாதிரி கை அப்படி நீட்டி வச்சு படுத்திருந்தோம் அப்படின்னா அந்த சுவாசம் வந்து இடது நாடியில் ஓடும். அதாவது வலது நாடியில் ஓடும். இடது பக்கமாக நம்ம கீழே கையை வச்சு இப்படி படுக்கும்போது வலது சுவாசம் போயிட்டு இருக்கும். வலது சுவாசத்தில் நம்ம மூச்சை எப்போதுமே நிறுத்தி பழகிட்டோம்னா நம்மளுக்கு நோய் வராது. அதை வந்து அவர் சொல்லுவார். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுல வந்து உப்பு வறுத்து தான் சாப்பிட்ணும். உப்பையும் வறுத்து தான் சாப்பிட்ணும். அந்த இதை குப்பைமேனியுடைய சாறில் வறுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இல்லைன்னா முருங்கைக்கீரையுடைய சாறில் வந்து இந்த கல்லுப்பை வறுத்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா அதில் வந்து விஷம் இருக்குது. அந்த உப்பில் வந்து அந்த விஷத்தை நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால, அதனால் அதையும் உப்பை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கணும். ஒரு மாதம்டா ஒரு உப்பு வாங்கினோன்னா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இந்து உப்பு வாங்கிக்கலாம். அதில் வந்து அந்த தோசை இல்லை. இந்து உப்பில் இந்த முசுக்க கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு குடிக்கிறத வந்து அவர் பசுமாட்டு பாலில் நல்லா சுண்ட வச்சு பசுமாட்டு பாலில் அதை கொதிக்க வச்சு தான் குடிக்க சொல்கிறாரு. பால் கலந்து தான் அதை குடிக்க சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து பாலெல்லாம் நிறைய கெட்டு போனதுனால நீங்கள் அதை பயன்படுத்தாமல் வெறும் தண்ணியிலேயே போட்டு குடித்தா கூட ரொம்பவே நல்லது தாங்க. இவர் வந்து இந்த ஒரு 30 வயசு வரைக்கும் வந்து சென்னையில் 7 கிணறு பகுதியில் தான் வாழ்ந்தாருங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்தவுடனே அவங்க அம்மா வந்து அவங்களுடைய மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய வள்ளலாரையுடைய மாமா வீட்டுக்கு, அந்த அம்மாவுடைய சகோதரன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் தான் அவங்க வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஏன்னா வந்து மாமா தான் அந்த அம்மாவோட பிறந்தவங்க, அத்தை வந்து அவங்களோட பிறக்கலையே. அதனால் வந்து அவங்க வந்து இவங்க சாப்பிட்றதையும் பண்ணி போல் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுமாம்மா. அப்படியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் பழங்கஞ்சி தான் ஊற்றுவாங்களாம். அதுக்கே அவங்க வந்து அப்படி பேசுவாங்களாம். அப்போ வந்து அதனால் நாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மா வந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க சகோதரர் வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து, அந்த காலத்தில் அந்த 50 ரூபா பெரிய 5000 ரூபாய்க்கு சமானம். அந்த 50 ரூபா கொடுத்து, நான் 7 கிணறு பகுதியில் ஒரு வீடு இருக்குது, நீ அங்கே போய் தங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ அது இந்த 7 கிணறு பகுதியில் தான் இருந்திருக்காருங்க. 7 கிணறு பகுதியில் இருக்கும்போது அவர் கந்தக்கோட்டத்துக்குள்ளே தான் அந்த கந்தக்கோட்டை சாமி தான் போய் முருகனை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தார். அப்போவே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் சின்ன வயசுலேயே இறைவன் அவரோட பேசுகிறாரு இல்லைங்களா. அப்போ அவருக்கு கந்தக்கோட்டத்தில் போய் கும்பிடும்போது ஒரு நாள் வந்து, நீ வந்து திருவெற்றியூரில் தியாகராஜ பெருமானை போய் கும்பிடுன்னு சொல்லி ஒரு குரல் கேட்குதுங்க. அதனால் அப்போ தியாகராஜ பெருமானை போய் கும்பிட்டு வடிவுடையம்மாளையும் அங்கேருந்து அவர் தரிசனம் பண்ணுறாரு. அங்கேயே அப்புறமா அதுக்கப்புறமா 30 வருஷம் அவர் சென்னையில் தான் இருக்காருங்க. 30 வருஷம் சென்னையில் இருந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு குரல் சொல்லுது. அப்போ இவர் கேட்குறாரு, சென்னை வாழ்க்கை வந்து என்னை வந்து அதை வந்து அவர் ஒரு வேர்ட் சொல்கிறாரு, சிறுகுளம் பண்ணிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம இப்போ சொல்கிறதுனா சீர்குலைச்சிரும் போல இருக்குது அப்படின்ற வார்த்தை வந்து. அதனால் சென்னை வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் இங்கேயே நான் இருக்கவா இல்லை நான் வந்து என்ன பண்ணேன்னு அவர்கிட்ட கேட்குறாரு, இறைவன்கிட்ட. அப்போ வந்து அவருக்கு அப்பவும் ஒரு குரல் கேட்குது, சரி நீ வந்து சிதம்பரம் வான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சென்னையிலேருந்து ஒரு சிதம்பரம் நடந்தே வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ சென்னையிலேருந்து ஒரு சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் தான் அவர் சிதம்பரம் வந்துட்டு அங்கே அந்த கோவில் வந்து சிதம்பரம் கோவில் வெறும் 40 ஏக்கரா தான். அப்போ இப்போ நம்ம வடலூர் வந்து 106 ஏக்கரா, அதாவது 80 காணி நிலம்னு சொல்லுவாங்க. ஏக்கரால் சொன்னால் 106 ஏக்கரா. அப்போ இங்கே இந்த 40 ஏக்கரா ஞான சிதம்பரம் கோயில், இதில் வந்து அது வந்து
கோவில் கிடையாது, அது வந்து சபை. அதாவது இந்த மாதிரி இந்த சத்சங்கம் இந்த மாதிரி பேசுறத கூப்பிட்டு சாமிங்களுக்கு அந்த சாமி இறைவனை வந்து உடைய கதைகளை கேட்கவும், அப்போ இருந்து அப்போ விட்டுட்டு போன அந்த திருவாசகம் தேவாரம் அப்பர் சுந்தரர் பாடின பாடல்களை பாடி அந்த இடத்துல வந்து அந்த சபை தான் நடந்துட்டு இருக்குது. அது அது அதுதான் ஞான சபை. அந்த இடத்துல சாமி வச்சோ இது மாதிரி காமிக்கிறதெல்லாம் அப்போல்லாம் இல்லைங்களாம். அப்போ வந்து இந்த சபைன்னா இந்த இதை வந்து அவங்க கூட்டல. அது வந்து இந்த பிராமணர்கள் உள்ள புந்துட்டாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சிலையை வச்சு அவங்க அந்த ஆராதனை சாமி வந்து வழிபடுற அந்த மாதிரி முறையை கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் அது அப்படி கொஞ்சம் மாறி இருந்திருக்கு. அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பார்த்த வரைக்கும் நடராஜர் இந்த அம்பலத்துல ஆடுறதுக்கு இடம் பத்தாது, இந்த கோவிலை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு கேட்குறாரு. ஆகம விதிகள் படி நிறைய தப்பு இருக்குதுங்க, அதெல்லாம் சரி பண்ணலான்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்க அந்த பிராமணர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இவர் வந்து ஐயா வந்து காருணிகர் வம்சத்துல பிறந்தவர், அந்த கம்யூனிட்டியில பிறந்தவர். அப்ப வந்து ஏன்னா அதை வந்து இந்த ஆகம விதிப்படி, அப்புறம் இவர் வந்து இந்த ஜாதி சமயம் மதம் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சன்மார்க்கத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா அவங்க வந்து இந்த சன்மார்க்கத்தை கொண்டுட்டு வந்தா எல்லா ஜாதிக்காரனும் உள்ள வருவான் அப்படின்றதுனால அவங்க அதை விட மாட்டேன்றாங்க. இவர் வந்து சத்திய ஞான அதாவது சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே ஜாதி சமயம் இதுகளுக்கு உணர்வு இந்த இதுகளுக்கு அப்பாற்பட்டதுனால இதை கொண்டுட்டு வர அவங்க விட மாட்டேன்றாங்க. அப்ப வந்து ஒரு வருத்தத்தோட கருங்குழிக்கு வராரு. அப்பதான் வந்து இறைவன் வந்து நீ வந்து வடலூர் போ, பார்வதிபுரம் போ. அவருக்கு அங்கேயே அசரீரி கேட்குது சிதம்பரத்திலேயே, நீ வந்து வடலூர் வந்து பார்வதிபுரம் போ, உனக்கான நிலம் வந்து தானா கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ பார்வதிபுரம் வந்த உடனே வந்து இவர் அந்த வருத்தத்தை வந்து இவர் சொல்றாரு. இவருக்கு அப்போ கொஞ்சம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க சீடர்களா, அவங்க கிட்ட இதை வந்து ஷேர் பண்ண உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து அவங்கவுங்க வச்சிருக்க நிலத்தை வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு ஐயாவுக்கு எல்லாம் தானமாக கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது அப்போதான் அது வந்து 80 இந்த 106 ஏக்கரா அந்த நிலம். அதில் இப்போ அதை அவர் கட்டிட்டு அப்போ வந்து இறைவனை கூப்பிடுறாரு. ஒரு அம்பலம் தான் வந்து சிதம்பரத்தில் இருக்கு, நான் இங்கே 8 அம்பலம் வச்சு கட்டியிருக்கேன் சாமி, நீங்கள் அங்கே ஆடுறதை விட இங்கே வந்து ஆடணும். இந்த 8 அம்பலத்திலையும் ஆடும்போது அதுதான் அந்த பறவெளி பெருசாக அவர் விட்டுருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த 8 அம்பலமும் இங்கே வந்து இந்த 8 அம்பலத்திலையும் நீங்கள் வந்து இங்கே தாராளமாக ஆடலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நடராஜ பெருமான் ஆடுறதே வந்து நம்மளுடைய அந்த உயிர், அது நின்று போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் நம்ம உயிர் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது, அதுதான் நடராஜர். இப்போ நம்ம வந்து அந்த பேச்சு போச்சு மூச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டா இறந்து போச்சுன்னு கொண்டு போய் புதைச்சிடுவாங்க. அதுதான் அப்போ அந்த உள்ளே இருக்க நடராஜர் வெளியே போயிட்டார், அதுதான் அவர் ஆடிட்டே இருக்கிறதுன்னு சொல்கிற ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது தான் அந்த உருவம். அப்போ நாம் வந்து அதை அந்த ஜீவாத்மாவில் இருந்து பரமாத்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் அந்த ஆன்மாவை பார்வதியாக காட்டுறாங்க. அந்த இதை வந்து அந்த மாயை அடிக்கடி வந்து நம்மளை தொட்டுட்டே இருக்கும். அப்போ மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, 6 கோடி மாயாசக்தி அப்படின்னு சொல்வார். 6 கோடி மாயாசக்தினா அவருக்கே அந்த 6 கோடி மாயாசக்தி வருதுன்னா நம்மெல்லாம் ரொம்ப இன்னும் அதை எட்டி பார்க்கவே இல்லை. சாமியை வந்து எப்படி போய் பண்ணணும் பிடிக்கணுங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நாம் கொஞ்சம் நிறைய பயிற்சிகள் பண்ணியும் இறைவனை வந்து சதா நினச்சிட்டே இருக்கிறதுனால தான் நாம் வந்து அதை பண்ண முடியும். இவர் வந்து சாப்பாடு எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி வந்து ஆண் பெண் உறவு வச்சுக்கணும், வெத்தலை போடணும், நிறையா வந்து சாமி சொல்லியிருக்காருங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க பின்னாடி போகும்போது. வெத்தலை போடுறது கூட காலையில் களிப்பாக்கு கொஞ்சம் மிகுதியாக வச்சு பல்லு விளக்கின உடனே தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு நீங்கள் அடுத்து போடுறதே வந்து வெத்தலை போட்டுடணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த வெத்தலையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது அதில். அதை நம்ம வந்து சுண்ணாம்பு சேர்த்து போடுறதுனால கால்சியம் இருக்குது. வெத்தலை போடும்போது சளி பிடிக்காது. ஒரு இதில் யூடியூப்பில் பார்த்தீங்க, வெத்தலை பாக்கு போட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் டெலிவரி நடந்துச்சு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க.
வேற எந்த இதுவுமே கூட நான் சாப்பிடலை. டெய்லியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ என்னால் முடியுதோ சாப்பிடுவோம். உடனே ஒரு வெத்தலை பாக்கு போட்டுருவோம். புகையில சேர்த்து போடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. வெத்தலை போட்டு எனக்கு வந்து நான் வேறு எதுவுமே பண்ணலை, வெத்தலை போட்டதுலேயே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சமீபமாக ஒரு யூடியூப்பில் பார்த்தது அந்த மாதிரி வந்து இவர் வந்து காலையில் களிப்பாக்கு மிகுதியாக வச்சு வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாக வச்சு காலையில் இதை போட்டுடணும். அப்போ களிப்பாக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு 2 பாக்கம் 3 பாக்கம் கொஞ்சம் அந்த அதாவது பாக்கில் வந்து துவர்ப்பு இருக்குது, சுவையும் உடம்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா எந்த நோயும் இல்லை. அதனால் அப்போ இப்போ இன்றைக்கெலாம் நிறைய கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே நீங்கள் வெத்தலை போட்டாவே நார்மல் ஆகும். வெத்தலை போட்டிங்கனாவே பாதி அந்த வலி குறைஞ்சிரும். அதை இந்த வெத்தலை வந்து காலையில் அப்படி களிப்பாக்கு மிகுதியாக வச்சு வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாக வச்சு போடணும். மதியம் வந்து சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்திக்கணும். சுண்ணாம்பு அதிகமாக வச்சு வெற்றிலை பாக்கு போடணும். இரவு வந்து வெற்றிலையை அதிகமாக வச்சுக்கணும். அதாவது பாக்கு அந்த இதை வந்து எப்படி அதிகமாக போடணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். காலையில் பாக்கு அதிகம், மதியம் சுண்ணாம்பு அதிகம், நைட்டு வந்து வெற்றிலை அதிகம். இப்போ காலையிலையும் மதியத்துலேயும் ஒரு வெத்தலை இல்லைன்னா 2 வெத்தலை போடுறீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு 3 வெத்தலையாக சேர்த்திக்கணும்னு சொல்லணும். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெத்தலை போடுறத அவர் சொல்லிட்டாரு. இது கூட வந்து ஆனால் அவர் வந்து என்னென்ன சொல்கிறாருன்னா ஏலம், தக்கோலம், ஜாதிபத்திரி, பச்சை கற்பூரம் அதெல்லாம் வந்து வச்சு போடணும்னு சொல்கிறாரு. அதை கூட வச்சு அந்த பஞ்சவாசத்தோடு போடணும்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த அந்த 5ஐயும் இதோட சேர்த்து நம்ம போடும்போது அந்த வாய் கமகமன்னு இருக்கும். அப்போ அந்த இது உள்ளே போக போக நம்ம அப்படி கிராஸ் ஆனால் உடம்பே பச்சை கற்பூர வாசம் அடிக்கணும். ஐயா வந்து பச்சை கற்பூர வாசம் வந்துடும். அந்த இடத்துல ஒரு இடத்துல ஐயா இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பச்சை கற்பூர வாசம் வந்துருமா. அப்படி அந்தளவுக்கு அது வந்து அவர் வந்து அந்த வெத்தலையை நமக்கு வந்து சொல்லியிருப்பார். அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காய சித்திக்கு கரிசாலை, காய சித்தின்னு சொல்கிறாரு, அதுக்கு வந்து கரிசாலை. காரிய சித்திக்கு அகவல் பாராயணம், யோக சித்திக்கு மகாமந்திரம், ஞான சித்திக்கு அதாவது இந்த வேதம் இயற்கை இறைவனை பாடுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஞான சித்தின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த சர்வ சித்தியும் வந்து இந்த மாதிரி நாம் வந்து எடுக்கிற முயற்சியில் வரும்னு சொல்லணும். இப்போ வந்து இவர் வந்து இந்த சிதம்பரத்துக்கு வந்துட்டு இவர் இங்கே வந்து இந்த பார்வதிபுரத்தில் வந்து இதை சபை கட்டுறாரு. இதுக்கு பேர் வந்து அவர் உத்திரஞான சபைன்னு சொல்கிறாரு. உத்தரஞான சபைன்னு சொல்கிறாரு. அங்கே அந்த அந்த கட்டிடமே பார்த்திங்கன்னா வேறு கோயிலுக்கும் அதுக்கும் வித்தியாசமாக இருக்குங்க. இதை அவர் எப்படி கட்டினார்னா அந்த கட்டிடத்துடைய அமைப்பை வந்து நான் என்னுள் கண்டனன்னு சொல்கிறார். எனக்கு உள்ளே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறது வந்து தலை மட்டும்தான், சிவனோட தலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது அந்த தலையை மட்டும்தான் அந்த கோயிலில் காட்டுறாரு. அந்த இதில் வந்து அந்த 16 ஜன்னல், 8 கதவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 தூண் வச்சுருப்பார். அந்த 4 தூண்லையும் அதான் ஒரு நிலவரை வச்சுருப்பார். அந்த நிலவரைக்குள்ளே அது வந்து அதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நிலவரைக்குள்ளே அதான் பாதரசத்தை வந்து பாதரசமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசமணின்னு சொல்லி கட்டுவாங்க. அதை அந்த மாதிரி சில மூலிகைகளை போட்டு அரைச்சி அதில் இருக்க கழிவெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரசமணியை அணிஞ்சிக்கிட்டாவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக நமக்கு வந்து அந்த ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் சித்தர்கள் பாடல்லாம் பார்த்திங்கன்னா ரசமணியை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ரசமணியவே உள்ளே இறக்குறாரு. அதில் வந்து அந்த குழிக்குள்ளே அந்த நிலவரைக்குள்ளே வந்து ஒரு 20 பேர் நிற்கிற அளவுக்கு அமைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு வந்து தெரியாது. நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் இதில் வந்தோ இல்லை சில இப்போ ஐயா மாதிரி ஒருத்தர் பார்த்த உடனே பேசக்கூடிய திறமை ஐயாவுக்கு, அவங்க மனசில் என்ன உள்ளதுங்கிறத புரிஞ்சுக்கிற திறமை வள்ளலார் ஐயாவுக்கு இருந்திருக்குங்க. அதனால் அப்படி இருக்கவங்க இப்போ ஐயா மாதிரி பார்த்து சொல்லக்கூடிய பக்குவ நிலைக்கு நம்மளும் வந்துட்டாவோ அப்போ தான் அது தெரியும். இல்லையா அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து நம்ம கேட்டுக்கிட்டா வேணால் தெரியும். இவர் வந்து அந்த இதில் வந்து வருத்தத்தில் தான் இருக்கார். சிதம்பரம் வந்து நம்மளை இது பண்ண முடியலன்னு. அப்போ வந்து அந்த
தொழூர் வேலாயுத முதலியார்னு சொல்றவர் வந்து அவர்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணி சொல்றாரு. அவருக்கு ஒரு இதையும் பண்றாரு இதுல. அதனால வந்து இந்த சிதம்பரத்துல வந்து ஐயாவை மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஐயா வரத்துக்கு முன்னாடியே சில பண்டாரங்கள் தான் வந்து அங்கே வந்து அந்த பூஜையை நடத்திட்டு இருந்தாங்களாம். அவங்க தான் இந்த பஞ்சாங்கம் எழுதினவங்க. அதாவது வானியல் கணிதத்தில் அவங்க ரொம்ப வல்லுநர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கோவிலையும் மேக்சிமம் வந்து அவங்களும் அப்போ வந்து இப்போலாம் நிறைய எல்லாம் கறி சாப்பிட்டு பழகியிருக்காங்க. அவங்களும் அப்போல்லாம் வந்து சைவமாக இருந்து பூநூல் போட்டு அவங்களும் இந்த கணிதமெல்லாம் கொண்டு வந்ததே அவங்க தான். அப்போ அதை எளிமைப்படுத்துறது, அந்த அரசர்கள் மன்னர்கள் காலத்தில் வந்து அந்த ராஜாக்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறது, அது எல்லாமே பிராமணர்களுக்கு ரொம்ப பொறாமை தந்ததுனால இவங்களை முதல்ல ஒழிக்கணும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கம்யூனிட்டியை தூக்கி எஸ்சியில் போட்டு அவங்கள வெளியே துரத்துறாங்க. அதுக்கான வீடியோலாம் யூடியூப்பில் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும் உடனே அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அப்போ அவங்க வள்ளலாரையாவுக்கு முன்னாடியே இந்த மாதிரியில் இருக்க சில பண்டாரங்களை எல்லாம் அவங்க வந்து துரத்திட்டாங்க. இப்போவும் இருக்காங்க, அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் அப்போ ரொம்ப அங்கே அதிகமாக இருந்தது. அதனால தான் நம்ம இவர் வந்து பெரியார் கூட ரொம்ப ஒரு இதில் மன உளைச்சல்ல அவரே சொல்லுவாருங்க. அதாவது பாம்பையும் பார்ப்பானையும் பார்த்தா முதல்ல பாம்படிக்காத பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாராங்க. இந்த குரூப்பில் யாராவது அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒரு இதை கேள்விப்பட்டதை அதாவது வள்ளல் பெருமான் எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பார் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். வேறு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலும் நான் சொல்லலை. தயவு செஞ்சு அதுக்காக வந்து நான் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிட்டு போகப்பட்டுறாதீங்க, அதை மன்னிச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு திருமுகம் சொல்லி கடிதம் போடுறாரு. அந்த அவருடைய நண்பர்களுக்கு வந்து கடிதம் போடுறாரு. கடிதம் வந்து எழுதிட்டே இருப்பாருங்க. ஏன்னா ஐயா வந்து 6000 பாட்டு வந்து 5 திருமுறையில் எழுதினாரு. 6ஆம் திருமுறையில் ஒரு 1000 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த 5 திருமுறையில எழுதும் போது எல்லா சாமியும் பற்றி பாடினாரு. ஆனால் இந்த 6ஆம் திருமுறைக்கு வரும்போது சிதம்பர நடராஜ பெருமானை மட்டுமே பாடுறாரு. 6 திருமுறையில் உள்ள பாட்டும் அத்தனை பாட்டும் நடராஜ பெருமானை பற்றி மட்டும்தான் பாடுறாரு அவர். அப்புறம் இந்த உரைநடை புக்குன்னு ஒன்று எழுதுறாரு. அதில் தான் இந்த மருத்துவம் இந்த மாதிரி இருக்க எல்லாம் என்ன வேணுமோ அவர்கிட்ட நோட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு பணம் வேணுமா, காசு வேணுமா, அந்த வேற வந்து உங்களுக்கு மருத்துவம் வேணுமா, நீங்கள் எதை பற்றி தேடினாலும் இதில் வந்து புக்கில் வந்து கிடைக்கும். அப்போ உரைநடை புக்குன்னு எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே பாட்டு தான் எழுதியிருப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஞானசம்பந்தரோ சித்தர்கள் எல்லாமே வந்து பாட்டு நிறைய எழுதியிருப்பாங்க. அது சித்தர்கள் பாட்டெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தைக்கு அதுக்கு வந்து ஒரு 20 அர்த்தம் சொல்லுவாங்க. இப்போ திருக்குறளே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்கும் திருக்குறள் ஒரு அர்த்தத்தை சொல்லும். நம்மளுடைய இப்போ நம்ம வந்து இப்போ 4 பேர் அது உரை போட்டிருக்காங்க. நம்ம கருணாநிதி ஐயா, வரதராசனார் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து அது ஒவ்வொருத்தருக்கு மாதிரியான ஒரு புரிதலை வந்து அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. இது இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் வள்ளலார் ஒரு வள்ளுவரையாவே இருந்தால் தான் நம்ம அதை வந்து அது என்ன மீனிங்கில் சொன்னாருங்கிறது நமக்கு புரியும். அதோடைய கருத்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுக்கிறது தான். ஆனால் அவர் சொன்ன அத்தனையுமே ஞான வார்த்தைகள் தான். வள்ளலாரையாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சுவடி வந்து திருவாசகமும் திருக்குறளையும் ரெண்டையும் குடுமியில் சொருகி வச்சிருப்பாருங்க. அப்பப்போ அதை வந்து எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அதை 2 பேர் தான். அவருக்கு வந்து வள்ளலாரையாவுக்கு யார் குருன்னே சொல்ல முடியாது. அவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் கிடச்சிச்சு அப்படின்னு. அவர் கடவுள், அதனால அவருக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த திருவாசகத்தையும் திருக்குறளையும் அவர் அப்பப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறனால இவங்க 2 பேருமே அவருக்கு மானசீக குருன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிதம்பரத்துலேருந்து இவர் இந்த கடிதம் ஒன்று போடுறாரு. சிதம்பரம்னு சொல்லி போட்டு ஒரு கடிதம் ஒன்று போடுறாரு. அது வந்து அவர் வந்து கடிதம்னு சொல்கிறதில்ல, அதை வந்து திருமுகம்னு சொல்லி புக்கில் போட்டிருக்காங்க. ஒரு கடிதம் வந்து ஒரு 40 கடிதம் எழுதியிருக்காரு. அதையும் வந்து இது போட்டிருக்காங்க. உரைநடை புக்கில் வந்து இந்த கடிதம் இருக்குது.
ஏன்னா அப்ப அவர் அந்த காலத்துல இந்த மாதிரி சத்தம் நடக்கும்போது நம்மள மாதிரி இப்ப ஐயா சொல்லும் போது நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த நோட்ஸை வந்து இப்ப இன்னைக்கு காலத்துல வந்து பிரிண்ட் போடக்கூடிய வசதிகள் இருக்கு. அதனால இப்ப இது நாள் வரைக்கும் நடந்த கிளாஸை வந்து நம்ம புக்கு கூட அவங்க தயாரிச்சுட்டாங்க. அந்த காலத்துல இந்த வசதி இல்லைன்றதப்ப அவங்க வந்து இதை மட்டும் நோட்ஸை மட்டும் எழுதி வச்சவங்களதெல்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணி எல்லாம் இந்த புக்ல வச்சிருக்காங்க. அப்ப இவர் வந்து அந்த அவர் போட்ட கடிதங்களும் இந்த புக்ல பிரிண்ட் ஆயிருக்காங்க. அப்ப இந்த புனிதத்தை பத்தி இந்த சிதம்பரத்துல இருந்து வணக்கம். வந்ததுக்கான ஒரு கடிதத்தை வந்து நம்ம குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், ஐயா வந்து ஐயா வந்துட்டாங்க. சோ நன்றி, உங்க வகுப்புக்கு நன்றிமா, சிறப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. சரிங்க என்ன நன்றிமா, நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கோயிலுக்கு போறதுனால கோயிலுக்கு வழிபாடுனால நன்மைகள் இருக்கா தீமைகள் இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பேசின பிறகு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, போலாமா வேண்டாமா, எப்ப போகணும் எப்படி போகணும் நீங்க டிசைட் பண்ணிக்கோ. அது அன்னதானத்தை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அன்னதானம் கொடுக்கலாமா வேண்டாம் நீங்க டிசைட் பண்ணிட்டு முடிவு வந்து கையில் தான். இந்த சாதகங்கள் என்ன பாதகங்கள் சொல்றது நம்ம இதனால என்ன சாதகம், கோயில் வழிபாட்டு போவதனால என்ன சாதகங்கள் இருக்குது, என்ன பாதங்கள் இருக்கு, அன்னதானம் செய்யறதுனால என்ன சாதகம் இருக்கு என்ன பாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லு. கோயிலுக்கு போங்கன்னு சொல்ல போக வேண்டாம் சார். வாய்ஸ் எக்கோ ஆகுதுங்க சார். சொல்றோம். வாய்ஸ் பாருங்க ஐயா, எக்கோ வருது ஐயா. நிறைய பேர் மியூட் போடாம இருக்கீங்க. ஆசையா ரெண்டுமே ஓப்பன் ஆயிருக்கு, அதனால எக்கோ அடிக்க மாட்டேங்குது. கருணாநிதி ஐயா, பன்னீர்செல்வம் ஐயா மியூட் போட்டுருங்க. சார் 4ல இருந்து 5 மணியோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். 5 மணிக்கு மேலே யாரும் நாட் அலவுட். யூடியூப்ல பாருங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஓப்பன் பண்ணிடுறோம். அதோட கட்சி அதுக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க சார். 6 சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் யாரும் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க. 4 பேர் 15 கூட போதும், 4 பேர் வேண்டாம், 6000 பேர் வேண்டாம், 4 பேர் 15 கூட போதும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சேன்னா அதோடு சரி, அவ்வளோ அதுக்கு நாட்டாளர் யார் வந்தாலும் ஆகும், யாருமே தெரியும். பார்த்துக்கணும், யாரும் போட்டு வேண்டாம். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் 5 மணினா ஷார்ப்பாக 5 மணிக்கு. 5 மணிக்கு முன்னால் வரலைன்னா நீங்கள் யூடியூப்ல பார்த்துங்க, லைவாக எப்போனாலும் பார்த்து டேரக்ட் சார் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். அலோவ் பண்ண மாட்டாங்க சார். பார்த்து ஐயோ, ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு.
வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? ரொம்ப லோவா லோவர் இருக்கு bro. லோவர் தான் இருக்கு.
இந்த இது கிளியர் ஆடியோ தனி இன்னும் கிளாரிட்டியா வரல. எதிலும் இருக்குது. கேக்குது. சார் கேக்குதா? ஹலோ கேக்குது கேக்குது, ஆனா எக்கோ வருது. எக்கோ வருதா? ஒரு நிமிஷம். இப்போ வருதா? வருது, ஆனா மைல்டா எக்கோ இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வச்சா கரெக்டா இருக்கும். இது கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கா சார்? கரெக்டா இருக்கு. ஓகே. சரி, ஃபுல்லா செக் பண்ண. அதான் பேசும்போது இடையில டிஸ்டர்ப் வராது இல்லையா? எக்கோ எல்லாம் இல்லாம இருக்கா? மைல்டா எக்கோ இருக்கு. வேணா வால்யூம் வேணா கம்மி பண்ண முடிஞ்சா கொஞ்சம் கம்மி பண்ணு. இப்ப கரெக்டா இருக்கா? இல்ல, உள்ள போயிடுச்சு. எக்கோ இல்ல. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. ஓகே. ஓகே. சரி, ஓகே. சார் வணக்கம். அஜய் சார் கேக்குதா? எக்கோ இல்லாம இருக்கா? வணக்கம். கேக்குது. அதாவது டாக்டர் வந்து இன்னைக்கு மெயினா சித்தர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க.
அதுல முக்கியமா சொன்னது 4ல இருந்து கரெக்டா 5 மணின்னா ஷார்ப்பா 5 மணிக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாமே யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து பார்த்துக்கலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி 5 o'clockல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க மட்டும்தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெயின் மெசேஜ் இது. இன்னும் சில மெசேஜ் இருக்குது, அதை கன்வே பண்ணணும்னு தான் சார் சொன்னாங்க. இந்த ஆடியோ கரெக்டா இருக்கா? எக்கோ கொஞ்சம் இருக்குது, ஆனா பரவாயில்ல, மேனேஜபிள் தான் இது. இல்ல பர்ஃபெக்டா லாஸ்ட் ஏற்கனவே இருந்ததுல அதே அளவுக்கு இருக்காது. பழைய அளவு இல்ல. கொஞ்சம் சவுண்ட் வேணுங்க சார். வாய்ஸ் வேணுங்கய்யா, சவுண்ட் பத்தலைங்க. சவுண்ட் பத்தலையா? ஆமாங்கய்யா. சவுண்ட் இந்த சவுண்ட் பேசுங்க, கேக்குதா பாப்போம். ஹலோ வணக்கம். இப்ப கேக்குது. இல்ல கேக்குது, வித் எக்கோவோட கேக்குது சார். இப்போ கேக்குதா? இல்ல நேத்து டெக்னிக்கல் கனெக்ஷன் ப்ராப்ளம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நேற்று அந்த ஸோ அதனால மைக் மாத்தி இருக்குது. பட் இன்னும் மாத்தணும்னா டோட்டலா இந்த மாதிரி சிஸ்டமும் சில மதர் போர்டு மாத்தணும் போயிட்டு. ஸோ இன்னைக்கு மாத்திரும். பட் இது மேனேஜபிளா அப்படிங்கிறது எக்கோ அடிக்குது சார். சவுண்ட் கொஞ்சம் மாடரேட்டா வச்சீங்கன்னா எக்கோ கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். அப்படி பண்ணாதான் பண்ண முடியும் சார் இப்போதைக்கு. ரொம்ப முடியலன்னா மொபைல்ல கூட கனெக்ட் பண்ணால சார். இல்ல மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார். வந்து இதுல பர்ஃபெக்டா போட்டும் ஏற்கனவே எப்படி கேட்டதோ அதே மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல்ல தான் ட்ரை பண்றேன். மொபைல்ல இப்போ பேசுனது நல்லா கேக்குது, கிளியரா இருக்கு. இப்ப பேசுறது கிளியரா இருக்கா? ஆமா, இல்ல சவுண்ட் கம்மியா இருக்கு. இது மேனேஜபிள் சார். இது இப்பயே பண்ணிக்கலாம் சார். இது போன்ல இருந்து வருது. இது ஓகே தான். இது ஓகே தான் சார். இல்ல சார் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இருந்த அதே பர்ஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. இது ஆனா மைக் இப்போ செல்போன்ல இருந்து கனெக்ட் கொடுத்துருக்கேன். இல்ல கேக்குது, இது கேக்குது. இது ஓகேவா? ஓகே ஓகே. செல்போன் அதுலயா இந்த இது எடுத்து இதுல கனெக்ட் கொடுத்துக்கலாம். மைக் மட்டும் கொஞ்சம் க்ளோஸா வைங்க சாருக்கு. இதே திருப்பி கிட்ட பேசுறேன். கொஞ்சம் அந்த இது அதுனா சரி ஓகே. சார் இது கொஞ்சம் கிளாரிட்டி கரெக்டா இருக்கா? செல்போன்ல இருந்து மூவ் பண்றேன். கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கா? ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கா? கரெக்டா போலாமா? போலாங்க கரெக்டா சார். இருக்கு சார். கரெக்டா இருக்கு சார், போலாம். சரி இல்ல நீங்க சொல்ற சார் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருந்த மாதிரி பர்ஃபெக்டா இருந்தா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது செல்போன்ல இருந்தா போறேன். கரெக்டா போகலாம் சார். அதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கு. ஆனா இது மேனேஜபிள் சார். கரெக்டா இருக்கு சார். கம்மினா எப்படி? 90% 95 ஒரு 80% இருக்கு சார். அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஆனா கரெக்டா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மைக் என்ன பாக்கெட்ல போட்டு மத்தவங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்க. ஐயா வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா. அல்ல அதுதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது சார்ட்ட மைக் போட்டுருவேன். இதே இது சார்ட் கொடுத்துருவேன். இல்லைங்க, இப்ப நீங்க பேசுறீங்களே இது வந்து ரொம்ப லோ வாய்ஸ் சார். இது ரொம்ப லோவா இருக்கா? செல்போனை காது கிட்ட வச்சு கேக்குற மாதிரி.
ஒரு 70% இப்ப நீங்க இருக்குங்க சார். பேசுறது கரெக்டா தான் சார் இருக்கிற மாதிரி இருக்கு சார். பரவாயில்ல சார், இது கரெக்டா இருக்கு சார், நம்ம போலாம். எனக்கு செல்போன்லயும் இதுலயும் 100 இருக்குது. ஆமா, எங்க செல்போன்ல 100 வச்சிருக்கோம் ஃபுல்லா. ஓகே, அப்ப இது அதுக்கே கரெக்டா வந்து இருக்கா? சார் கரெக்டா இருக்குங்க சார். கரெக்டா இதுல பேசினா ஓகேவா? ஓகே ஓகே டன். ஓகே, நாளைக்கு ஓகே சார். மேனேஜ் சொல்லுங்க. பண்ணிக்கலாம் சார். ஓகே தான் சார். இல்ல பர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் போலாம் அப்படின்னு சார் சொல்றாங்க. சார் நீங்க பேசுறது கரெக்டா இருக்குங்க சார். ஓகே. ஆனா இதே தான் சாப்பிட்டு கொடுத்த இதே மைக் தான் நான் தான் வச்சிருக்கேன். இதுதான் சாப்பிட்டு கொடுத்து பேசுவாங்க சார் பேசுவாங்க. மைல்டு எக்கோ வருதுங்க. கண்டிப்பா பண்ணலாம். இப்போ லாஸ்ட் 2 டேஸ்க்கு இந்த கிளாரிட்டி இல்ல, பட் எக்கோ வருது. ஓஹோ. ஐயா கண்டிப்பா மேனேஜ் பண்ணிக்கலாங்க ஐயா. நீங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இது கண்டினியூ பண்ணலாங்க ஐயா. ரைட் மேடம். சார் என்ன சொல்ற 100% அதே மாதிரி இருந்தா மட்டும் போலாம். மேனேஜபிள் தான் மேடம். சரி ஓகே, நாளைக்கு நேற்றுக்கே பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு டெக்னிக்கல் வந்து பார்த்துட்டு போனாரு. சிஸ்டம் வந்து மதர் போர்டு மாற்றணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு நாள் மட்டும் செக் பண்ணுங்க. நேற்று செக் பண்ணும்போது ஜெகதீஷ் சார் தான் வச்சு செக் பண்ணோம். பண்ணும்போது மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு நாள். பக்கத்தில் வச்சு பேசும்போது கரெக்டாக கேட்டது 100%. ஸோ கார்டரில் போடும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்கிறது நீ சொல்கிற மாதிரி 80% 90% வருது. சரி ஓகே சார் வந்து 100%. மைக்கு தள்ளி வச்சாலே அந்த வால்யூம் கேட்கல, கிட்ட வைக்கும் போது மைக் கிட்ட வச்சா அது ஆடியோ கேக்குது. ஆமா அது பர்ஃபெக்டா வருது. அன்னைக்கு ஈவினிங் வச்சப்போ இருந்தது. சார் என்ன சொன்னாங்கன்னா, சரி மேடத்தையே பேச சொல்லிட்டுங்க, 100% இருந்தா மட்டும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மேடத்தை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. நான் காலையில 8:30 மணிக்கு வர சொல்லிப்பேன். ஓகே சார். ஓகே நானும் வரேன். ஓகே சார். தேங்க்யூ. வணக்கம் ஜானகி மேம், நீங்க தொடரலாம், வகுப்பை நீங்க தொடரலாம். அதான் வந்து அந்த கடிதத்துடைய தொடர்ச்சி வந்து நான் படிக்கிறேங்க. அப்போ வந்து இந்த சிதம்பரத்துல இருந்து அவர் வந்து அது தலைப்பு வந்து திருமுகம் 11 தற்காலத்தில் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 20/3/1861 இந்த கடிதத்தை எழுதியிருக்காருங்க. அன்பரி ஒழுக்கத்தார் சிறந்த நமது கண்கள் போன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு சிவா அனுகிரகத்தால் தீர்க்க ஆயிலும் சகல சம்பத்தும் சிவாக்கியனும் மென்மேலும் உண்டானவனாக இங்கு நயக்கிறவர்களும் யானும் சேமம். அப்படி இங்க இருக்கிறவங்களும் நானும் வந்து சேமம் சொல்றாரு. அங்கு தமது சுபசரித்திரவ பவங்கள் அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன். அவங்களும் வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க. இந்த அவங்களுடைய சுயசரித்திரத்தை அது அவங்க அந்த தமிழ் எழுதியிருக்கனால அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் அந்த மாதிரி எழுதியிருக்கிறார். தாம் மாசி மாதம் 24 வரைந்து விடுத்த கடிதம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி காணப்பட்டது அப்படின்னு. அவர் மாசியில் எழுதின கடிதாசி வந்து அவர் வந்து பங்குனியில தான் பார்த்திருக்காரு. அந்த கடிதம் குறித்து வண்ணம் சிதம்பரத்தில் வசிப்பது சம்மதமானாலும் இது விஷயத்தில் வசிப்பது சம்மதமன்று அப்படின்றாரு. அப்ப வந்து அதாவது அவர் வந்து ஏதோ சிதம்பரத்துல இருக்கலாம்னு சொல்லியிருப்பாருல, அவரு நீங்க சொல்றது கரெக்ட் தான். அங்க சம்மதமா இருந்தாலும் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் சிதம்பரத்தில் பச்சையப்ப முதலியார் ஸ்கூல் கிராமம் இல்லாத தற்காலத்தில் காணப்படுகிறது. அந்தறிவும் அவ்வலுவல் இராஜாங்க சம்பந்த அலுவலர் இருந்தால்
நன்றாக இருக்கும். அவ்வாறன்றி ஒருமையில்லாத சில இந்துக்கள் சம்பந்தமானதாக இருக்கிறது. அதாவது அந்த சைவ நெறியை அங்க பயன்படுத்துறதுனால அவர் வந்து அங்க இருக்க அவருக்கு பிடிக்கல. சிதம்பரம் தற்காலத்தில் நமது உயிர் துணைவராகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் பேசுவதற்கு 2 தினம் இருப்பதற்கும் தக்கதே அன்றி. அப்போ நம்ம நடராஜர் பெருமானை மட்டும் அங்கே பேசணும்னா சும்மா போனால் ஒரு 2 நாள் அங்கே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு கெஸ்ட்டாக போனால் ஒரு 2 நாள் தான் அந்த வீட்டில் இருக்கணும், அப்புறம் ஓடி வந்துடணும். அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறார் பாருங்க, கோயிலேவே அப்படி சொல்கிறார். உயிர் துணைவராகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் பேசுவதற்கு 2 தினம் இருப்பதற்கும் தக்கதே அன்றி வேறொரு வகையாலும் தக்கதாய் தோன்றவில்லை. ஆயினும் அது கலிகால வண்ணம் ஆகலின் இதன் அடியில் எழுதும் சில வரிகளை குறித்து வண்ணத்தை முழுதும் நம்ப வேண்டும். அதாவது நான் இந்த மாச கடைசியிலாவது சித்திரை மாதம் முதலிடை கடையிலாவது, சித்திரை மாதம் முதல்ல அப்படி இல்லைன்னா அது கடைசியில் இவ்விடம் வருவேன். வந்த பின்பு என் கருத்தை வெளிப்படுத்துகிறேன். எந்த விதத்தாலும் தாம் என் சமீபத்தில் இருக்க வேண்டும் என்றே இரவும் பகலும் என் பெருமானை பிரார்த்திக்கின்றேன். என் பிரார்த்தனை பிரகாரம் இன்னும் சில காலத்துள் கூட்டுவிப்பார். இதற்கு சந்தேகம் இராது. ஆதலின் அங்கு நான் வருமளவு சகித்திருக்க வேண்டும். சிவ பஞ்சாட்சரத்தை சதா கருத்தில் வைத்து கொண்டே காரியங்களை நடத்த வேண்டும். எவ்வகையிலும் என் தேகம் இருந்தால் சமீபத்தில் இருக்கும்படி சிவ அனுகிரகத்தால் செய்து கொள்வேன். தாம் இது குறித்து சலனப்பட வேண்டாம். தேகம் முதலான கருவிகளை பக்குவமாக பாராட்டி கொண்டு வர வேண்டும். மேற்குறித்தபடி வருகிறேன். விண்ணப்பம், கலிவெண்பா, நெஞ்சறிவுறுத்தல் இவைகளை அங்கிருந்து இங்கு வந்திருந்து பிரயாணப்பட்டதுக்கு வருகின்ற பெரிய தமக்கையர் வசத்தில் சுமார் 1 மாதம் ஆயிற்று. அவர் போய் அவங்க அக்கா அவங்க வீட்டில் போய் கெஸ்டாக இருந்திருக்காரு. அதனால நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாரு. அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பி இருக்கேன்னு சொல்கிறார். கொடுத்து அனுப்பினேன். அவள் மத்தியில் கருங்கலவாள் கையில் மெயில் உள்ளவைகள் எல்லாம் இழந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அவள் இன்னும் மத்தியில் பந்துக்களிடம் இருக்கின்றவர்கள் போல காணுகின்றது. ஆதலின் அவர்கள் அவ்விடம் வந்தவுடன் மேற்படி புத்தகங்களை சேர்ப்பிப்பதும் அல்லது உடனே அவசியம் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். மற்ற சங்கதிகள் எல்லாம் நான் அவ்விடம் வந்த பின்பு பேசிக்கொள்ளலாம். சிரஞ்சீவி சஞ்சீவின்னு எழுதுறாரு. அதாவது அவர் வந்து சிதம்பரத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் நமச்சிவாயா சொல்லணும், நமச்சிவாயா சொன்னா கஷ்டம் வரும்னு சொல்றாங்க. அதுவே மந்திரம் தான். அது வந்து இப்ப சிவாய நமச்சிவாயா சிவையனா சிவைய நம அப்படியே அந்த அதை வந்து அப்படியே அந்த மந்திரத்தை வந்து அதை உருட்டுவாங்க. அந்த நமச்சிவாயான்றது தொடங்கும் போது அதை வந்து இன்னொரு நாளைக்கு சொல்கிறேங்க. அந்த நமசிவாயா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாவை வச்சு நம்ம வந்து நாளை முதல்ல தொடங்கினோம்னா நமக்கு நிறைய கஷ்டம் வரும், உடம்பு ரொம்ப அதில் சில தப்பெல்லாம் சொல்கிறாரு அவர். இப்போ எப்படி அவர் எல்லாத்துலேயுமே இந்த சாப்பாட்டு விஷயம், மூச்சு பயிற்சி எல்லாத்துலேயுமே வந்து அமுதம் விஷம் அப்படின்னு இருக்க பேசுறதுனால அவர் வந்து நமச்சிவாயான்னு சொன்னாவும் கஷ்டம் வரும்னு சொல்கிறார். நமச்சிவாயா சொன்னால் எப்படி போய் கஷ்டம் வரும் அப்படின்னு இப்போ அங்கே இருக்க எங்கேயுமே இப்போ நமக்கே நான் சொல்லும் போது இப்போ உங்களுக்கு அதை சொன்னால் நாங்களும் அதை தானே சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா சிவாய நம்மன்னு சொல்கிறாரு. சிவா சி வந்து முன்னாடி போட்டு சொல்கிறாரு. அதுவுமே இந்த சக்ராவுடைய தொடர்புடையது தான் அது, அந்த நமசிவாயாங்க. அதனால் வந்து நமசிவாயான்னு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய சீடர்கள்ட்ட வந்து அதை சொல்கிறாரு. அதனால் அந்த ஒரு கண்டினியூட்டி அதில் வந்து இருக்குது. நமக்கு ஒரு கடிதம்னு படிக்கும்போது அதோடைய முன்னும் பின்னும் அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குங்க. அதை வந்து இந்த சிவாய நம்ம அப்படின்னு தான் அவர் வந்து அதை சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து அவங்களோட கொஞ்சம் தகராறு ஏற்படவும் தான்
அப்போ வந்து அவர் வந்து அந்த மந்திரமே வேணாம்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு டெக்ளேர் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபார்மேட்டை வந்து அவர் டெக்ளேர் பண்ணுறாருன்னு சொல்லணும். அதுக்கே பெரிய விளக்கம் இருக்குங்க. அருட்பெருஞ்சோதிங்கிறது சாதாரண வார்த்தையில் அது மகா மந்திரம். அதை வந்து நீங்கள் அதை நம்ம சொல்லி 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 அதை வந்து ஏற்ற ஏற்ற அந்த மந்திரமே பயங்கரமாக வேலை செய்யும். இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்ததில் வந்து சாப்பாடு விஷயத்தில் அவர் வந்து ஒரு குழம்பு வந்து அவர் தயார் பண்ண சொல்கிறாரு. அந்த ஒரு பொடியை பண்ணி வச்சுக்க சொல்கிறாரு. மிளகு ஒரு 20 கிராமு, மிளகா ஒரு 16 கிராமு, உப்பு ஒரு 16 கிராம், உளுத்தம்பருப்பு ஒரு 12 கிராம். இது எல்லாத்தையும் இந்த ஜீரகம் வெந்தயம் அதுக்கு இல்லைன்னா நீங்கள் இப்போ வந்து இந்து உப்பு போட்டுக்கலாம். அது இல்லைன்னா இந்த சாதாரண உப்புவே வந்து வறுத்துக்கணும். இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம ரசம் வைக்கிறதா குழம்பு வைக்கிறதா அந்த வந்து இதை அதில் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையுமே வறுத்து மிளகு வந்து 25 கிராம் சேர்த்திக்கணும், மிளகாவும் கம்மியாக சேர்த்திக்கணும்னு சொல்கிறார். நம்ம இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகினது. அந்த ஜீரகம் வெந்தயம்லாம் ஜீரகம் ஜீரணத்தை வந்து சரி பண்ணும், வெந்தயம் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணும். அப்போ அதையும் அவர் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சாப்பிட சொல்றாரு. அந்த லெவல்ல சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொடி ரசத்துக்கோ குழம்புக்கோ அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ரெண்டாவது அவர் இன்னும் கூட நிறையா வந்து சொல்றாரு. அதாவது திதி இப்போ நம்ம வந்து ஐயா வந்து கர்மா விதிகள் உட்பட்டு நம்ம வாழ்றதுனால ஐயா வந்து இந்த திதி கொடுக்கணும்னு சொல்றாரு. இவர் வந்து இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் கோயிலுக்கு போக மாட்டாரு, வேற நடராஜ பெருமானை தவிர வேற எந்த சாமியும் கும்பிட மாட்டாரு. நம்ம சாதி சமயம் சடங்குகள் அதுக்குள்ளெல்லாம் அவர் ஐயா வரவே மாட்டாரு. அதனால அது வந்து அப்போ அந்த திதி கர்மம் தர்ப்பணம் கொடுக்கறது தப்புன்னு சொல்லுவார். காது மூக்கு கண் அந்த காது மூக்கெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இறந்தவங்களை வந்து எரிக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து அந்த இறந்துட்டா கூட அந்த உடம்பை வந்து துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர். அதனால் அப்படி படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். நாம் வந்து இப்போ ஞானசரியில் சொல்கிற எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஞானம்தான் அது. அப்போ அதாவது நீங்கள் பார்த்தது எல்லாமே தப்புன்னு சொல்கிறாரு. பார்த்தது எல்லாமே அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுது, கட்டுறதெல்லாம் பொய். அதாவது நீங்கள் இது வரைக்கும் கற்று வச்சுருக்கீங்களா அதெல்லாமே பொய். நம்ம வந்து இந்த சாதி சமயம் சடங்குல அதாவது அந்த சைவ நெறியில் வந்து வரும்போது அவங்க சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியலை. அதனால் அப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. உண்டதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் குறையே உலகியல் இதுவரையும் உண்மையே அறியல நீங்கள். அப்போ அதனால் இப்போ சொல்வார், விண்டதனால் எண்ணினீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எந்தகு சிற்றம்பலத்தை எந்தை அருளுடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் பெறலாமேன்னு சொல்கிறார். இரவாத வரம் பெறலாம், ஆனால் அந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நாம் வந்து உளுத்து போயிருந்தா கூட ஒரு விறகு உளுத்து போச்சுன்னா அது வந்து தலைக்குமா? உள்ள பார்த்தீங்கன்னா கரையான் சாப்பிட்டு உளுத்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற உடம்ப கூட நாம் வந்து புதுசாக பண்ணலான்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற அந்த உடம்ப கூட புதுசாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அவர். ஏன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வை அவர் சொன்னார். அந்த வித்தையை அவர் கண்டுபிடிச்சாரு. அதனால் வந்து சாகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுன்னு சொல்கிறார். நான் சாக மாட்டேன் அப்படின்னு. வேறு மற்ற ஆசையெல்லாம் விட்டு சொல்கிறேன். சாகாமல் இருக்கணுன்ற ஆசையை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அவர் வந்து நம்ம காணாத காட்சியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் நான் பொய் சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்கிறாரு. அதில் ஒரு பாட்டு நான் வந்து சொல்கிறேங்க. அதாவது சீக்கிரமாக வாங்க கடவுள் வந்துட்டாருன்னு சொல்கிறார். கடவுள் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இது இந்த ஞானசரி கொடுக்கும் போதே அவர் சொல்கிறார், கடவுள் வர நேரம் இதை வந்து நான் சொல்கிறத சீக்கிரமாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போ கூட வந்து கடவுள் வந்து சீக்கிரமாக வந்துடுவாருன்னு தான் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த கலியுகம் அழியும் போது இறைவன் தோன்றுவாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து இப்போ அந்த கலியுக காலமே முடிஞ்சிச்சு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து சக்தி யுகம்.
அது ஒரு பாட்டு சொல்றாரு பாருங்க. விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதினியில் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் வேறு நினையாதீர் இறைந்திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும். அந்த நரை திரை எல்லாம் வந்துருச்சு, உளுத்து போச்சு இந்த கட்டைய. அப்படின்னா கூட இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா இளமை அடைந்திடலான்னு சொல்றாரு. செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரியவும். செத்தவங்க கூட எந்திரிச்சிருவாங்க, செத்து போனவங்களும் எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்குமே யாருமே இவர் சொல்ற மாதிரி சித்து நிலையை அடையல. அதனால செத்தவர்களும் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்ய வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கலந்து கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை கருதுமினோ கழித்தே அப்படின்னு சொல்றாரு. அந்த கருணை கடவுள் வராரு, அவரை பார்க்கறதுக்கு நீங்களா ரெடியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சீக்கிரமா வாங்க. இன்னொரு பாட்டு சொல்லிட்டு நான் அதை முடிச்சுக்கிறேங்க. 11:06 ஆயிடுச்சுங்க. சுகமரீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மையறிந்திலிரே இகமரீர் பரமரீர் என்னேனும் கருத்தீது என்புருவீர் மரணமரில் எங்குருவீரந்தோ அகமரீர் அனகமறிந்தழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவேதி கொண்டவன் அருளாள் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்தடைந்தின் உடலெழுமின் சித்தி பெறல்லாகுமே ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீ யானடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தேன் குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்மின் இங்கே வம்மின் கோணுமணக்குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்தவும்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருளெனக் கண்டறின் செருத்திடு சிற்சபை நடத்தை தெரிந்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியமே சேர்ந்திடுமே. நான் சொல்றத பொய்ன்னு நினைக்காதீங்க. சிவம் ஒண்ணுதான் கடவுள். நான் மெய் தான் சொல்றேன். நான் சொல்றத கூட நீங்க பொய்ன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் நான் முத்திரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் தானேன்னு சொல்றாரு. சிவன் தான் உலகத்திலேயே முதல் சித்தன்னு சொல்லுவாங்க. அதாவது மனித தரத்துல அகத்தியரை முதல் சித்தன்னு சொல்லுவாங்க. கடவுள் தரத்துல பாத்தீங்கன்னா சிவனை தான் முதல் சித்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரே தியானம் பண்ணிட்டே இருப்பார், அவரே சித்தர். ஒரு மகன் தானே என்ன நீங்க தெரிஞ்சுக்கலையான்னு கேக்குறாரு. அதனால அப்ப இத
அதை பற்றி அவர் சொல்லுவாருங்க. அந்த சுப்பிரமணிய தத்துவத்தை முருகன் தான் அப்படின்னு நம்ம வந்து அதை நம்புகிறாங்க. அந்த முருகனுக்கு கூட ஒரு விளக்கம் இருக்குதுங்க. முருகனா வந்து அதையுமே ஐயா வந்து சொல்லுவாருங்க. சுப்பிரமணியன்னா 6 பட்டைன்னு சொல்லுவார். இப்போ நமச்சிவாயம்னா 5 பட்டைன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டார் பார்த்தோம்னா இப்போ சரவண பவா அப்படின்றது வந்து 6 இருக்கும். அது வந்து இந்த நெத்தியில் இருக்குன்னு சொல்லுவார். புருவ மத்தியில் 6 பட்டை இருக்குங்க. அதுக்கு மேலே போகும்போது தான் அந்த நமச்சிவாய சிவாய நம்ம அது அந்த துரியாதீதத்துக்குள்ளே போகும்போது தான் அதில் வேலை செய்யும். நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ஆன்ம ஒளியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முருகனுடைய லெவலுக்கு நம்ம வந்துடுவோம்னு சொல்கிறாரு. அதாவது முதல்ல ஒரு ஒளி தெரியும். அது தெரிஞ்ச உடனே அது உடனே நம்ம இறைவனை பார்த்துட்டோன்னு சொல்லி அகம்பாவம் ஆகக்கூடாது. அதுக்கு கூட அவர் சொல்லுவார், இதை பார்த்துட்டோன்னா நான் பார்த்துட்டேன்னு சொல்லி பல்லிழிக்காதேன்னு சொல்லுவார் ஐயா வந்து. அதை பயன்படுத்தி நீ அதுக்குள்ளே கடவுளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1வது அமுதம் நாக்கினுக்கு அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம். இது வந்து நமக்கு வந்து இந்த இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்துட்டார் நம்ம உடம்புக்குள்ளே, நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை பார்த்துட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து 1வது அமுதம் நாக்கினுக்கு அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம் போல் இருக்குமா. நாக்குக்கு அடியில் 5 இடத்துல சொல்கிறாரு அந்த அமுதம் எங்கெங்கே ஊருன்னு சொல்லி. அப்போ அந்த 5 இடத்துல வந்து நாக்குக்கு அடியில் ஒரு அமுதம் ஊரும். 2வது அமுதம் உள்நாக்கின் மேல் இலகின இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல இருக்குமா. உள்நாக்கில் வந்து இலகின சர்க்கரை பாகு போல இனிக்குமா. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இனிப்பும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு. 3வது மூக்கினுடைய முனையில காய்ச்சின சர்க்கரை பாகு போல இருக்குன்னு சொல்றாரு. மூக்கினுடைய நுனியில இங்க இருக்கிறது வந்து நம்ம மூக்கினுடைய நுனி அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து சர்க்கரை பாகு காய்ச்சின போல இனிப்பு இருக்குன்னு சொல்றாரு. 4வது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போல இருக்கும். அங்க இருக்கிறது இன்னும் கெட்டியான சர்க்கரை பாகு போல இனிக்கும்னு சொல்றாரு. 5வது மகா இனிப்புள்ள மணி கட்டியாக இருக்கும், அதிக குளிர்ச்சியாக இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்நாக்குல இருந்து சொட்டு வந்து அப்போ அது வந்து 5வது இனிப்புள்ள மணிக்கட்டி அப்படி கல்கண்டு மாதிரி அப்படி கொட்டுன்னு சொல்றாரு. இந்த 5 அமுதத்தையும் உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெற்றவர்கள். அப்போ இந்த 5 அமுதமும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் உடம்பும் அவர் சொல்கிற மாதிரியான இதை இது பண்ணணும். அவர் சொல்கிற இதை வந்து ஜீவகாருண்யமும் மரணமில்லா பெருவாழ்வும் தான் சொல்கிறாரு. அந்த ஜீவகாருண்யத்துக்கு எல்லாமே, அதாவது சகோதர சகோதரி மற்ற ஆன்மா ஆடு மாடு எதை பார்த்தீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு உள்ள சொந்தமானதுன்னு நினச்சி எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து இது எப்படி வரும் அப்படின்னு சொல்றாரு. பஞ்ச அமுத ஸ்தானங்கள் யோகானுகிரக பஞ்ச அமுத ஸ்தானங்கள் 5ன்னு சொல்றாரு. 1வது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வலிய பிரஞையால் வரும் சொல்றாரு. 2வது புலன் அமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி பிரங்கையால் உணர்ச்சி. இது வந்து நாக்கு மேலே அந்த 2வது அமுதம் வந்து நாக்கு மத்தியில் உணர முடியும்னு சொல்றாரு. 3வது மண்டலம் இருந்த நாக்கின் அடியில் பக்குவ இச்சை அதாவது நான் 3வது வந்து பார்த்தீங்கன்னா நாக்குக்கு அடியில் உணர முடியும்னு சொல்றாரு. 4வது ரகசியமாக இருக்கிறது வந்து உள்நாக்கில் உணர முடியும்னு சொல்றாரு. 5வது மௌனமாக இருந்து உள்நாக்குக்கு மேலே மௌனமாக இருந்து அதை உள்நாக்குக்கு மேலே அதை வந்து உணர முடியும்னு சொல்கிறாரு. இந்த திரையை வந்து அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த பச்சை திரை வந்து விலகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கிற மற்ற திரையெல்லாம் விலகிடும் சீக்கிரமாக. அவர் 7 திரையை சொல்லுவார். கருப்பு திரை வந்து மாயாசக்தி, அசுத்த மாயாசக்தி. கருப்பு திரை இந்த மாயாசக்தியெல்லாம் உள்ளே இருக்கிறனால நமக்கு அது புரியவே மாட்டேங்குது என்னன்னு. நீலத்திரை வந்து சுத்த மாயாசக்தி. பச்சை திரைங்கிறது கிரியாசக்தி. இந்த கிரியாசக்தி வேணா இப்போ நம்ம இப்போ கிரியாசக்தி அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது எடுத்தோன்னே ஒரு குழந்தைய வாசின்னு சொன்னால் வாசிக்காது. ஒரு 5 வயசுலையோ 4 வயசுலையோ ஒரு குழந்தைய வாசின்னு சொன்னால் எப்படி வாசிக்கும்? அப்போ அதுக்கு வந்து காங்காச்சி அந்த மாதிரி இருக்க எழுத்து ABCD இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அதுக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த சரியைன்றது. அதுக்கப்புறமா கிரியைக்கு போவாங்க. கிரியைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம பள்ளிக்கூடம், அடுத்தது வந்து
காலேஜ் அப்படியெல்லாம் போகிற மாதிரி ஒவ்வொரு நிலையை வந்து தாண்டும் போது அதை சொல்கிறாங்க. இப்போ சிவப்பு திரை தெரிஞ்சிச்சுன்னா அது பராசக்தி. சிவப்பு திரை வந்து பச்சை திரை விலகிச்சுன்னா அடுத்தது வந்து பராசக்தி தெரியும். அப்புறம் பொன்மை திரை, இது வந்து இச்சாசக்தி. இச்சாசக்தி அப்படின்னு சொல்கிறது நிறையா, அதாவது எல்லாருமே வந்து இறைவன் ஆக முடியும். அதில் வந்து சில அந்த இச்சாசக்திங்கிறது இந்த சிறு தெய்வங்கிறத விட இந்த தேவர்கள், இந்த நாராயணர், ருத்னர், அந்த மாதிரி இருக்கிற அந்த சக்தி வந்து தெரியும். அந்த சக்திகள்லாம் வந்து நமக்கு உடம்புக்குள்ளேயே இருக்கிற சக்திகள் தான். அது இச்சா சக்தி தெரியும். அடுத்தது வெண்மை திரை வந்து வந்தது அப்படின்னு சொன்னால் ஞான சக்தி. வெண்மை திரை ஒருத்தருக்குள்ளே வந்துச்சுன்னா அது ஞான சக்தி. அது கிட்ட போயிட்டோம். அப்புறம் வந்து கடைசியிலையா கலப்பு திரை தெரியும் சொல்கிறார், அது வந்து ஆதிசக்தி அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அந்த 7 திரையை மட்டும் கரைவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பச்சை திரையாள் பரவெளி மறைக்கும் பச்சை திரையாள் பரவெளி அதனை அச்சர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பொன்மை திரையாள் பொருளுரு வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி கலப்பு திரையாள் கருதனுபவங்களை அளப்பற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த ரசவாதத்தை பற்றியும் சொல்றாருங்க. ஸ்பரிசவாதம், ரசவாதம், தூமவாதம், தாதுர்வாதம், வாக்குவாதம், அக்ஷவாதம், சங்கல்பம் அப்படி சொல்றாரு. இதெல்லாமே தியானத்துல செய்யறது. அதாவது பரிசவாதம்னா குரு சம்பந்தத்தால. இப்ப வந்து தியானமே பார்த்தீங்கன்னா நிறைய தியானம் இருக்கு இல்லைங்களா? நயன தீட்சை கொடுக்கறதுல நிறைய வகை இருக்கு இல்லைங்களா? அதை தான் அவர் சொல்றாரு. அதை இந்த சாமி சொல்றது வந்து அந்த உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இவர் சொல்ற அந்த இதெல்லாமே நமக்கு விழிப்படைஞ்சு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐயா வந்து அதை ஒரு பாட்டில் சொல்லுவார். அவர் அப்படியே அதை அந்த தூளெல்லாம் அந்த உள்ள சாமியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே ஒரு உருகி ஒரு 20 வரியில் அதை சொல்லுவாருங்க. அந்த உடம்பு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் உருகி 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 அதை சொல்லுவார். அந்த அளவுக்கு அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும், சும்மாலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதாவது சாமியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம், அதை அந்தளவுக்கு நம்ம அதை உணர்றோமான்னு தெரியாது. அந்த சாமி, அந்த ஆத்மா வந்து நம்ம உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே நம்மளுடைய ஆத்மாவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து நம்மளுடைய ஆத்மா வழியாக அந்த பரமாத்மாவை பார்க்கணும். அவர் பரமாத்மாவை பார்த்த உடனே அவர் ஒரு பாட்டு பாடுறாருங்க. அதை தோலெல்லாம் குலைத்திட சூழ்நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டியங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கியலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுருகத் தளர்ந்திட இரத்தம் அனைத்தும் உள்ளுருகி சுக்கிலம் உரத்திட வந்திதொருத்திட வந்தி பந்தி தொருத்திரலாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்தோடி நிரம்பிட ஒண்ணுதல் வியந்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்களில் நீர் பெருகி கால் வழிந்தோடிட வாய்த்துடி தளறி வளர்செவி துணைகளில் குயிசை பொரியெல்லாம் கும்மென கொட்டிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார் பசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் கலவிட
மனங்கனிந்துருகிட மதி நிறைந்துளிந்திட இனம் பெரும் சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரமாங்காங்கதிகரிப்பமைந்திட ஜகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயி பொறியுறும் மான்மதம் பூதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொருங்கொழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகெலாம் விடயம் உளவெலாம் மறைந்திட அழகிலாங் அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுளம் எழுந்து உயிரிலாம் மணந்திட என்னுள தோங்கிய எந்தனி அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த எந்தனி அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்தெனது உருவை இன்புறு ஆக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுள்ளம் கலந்த எந்தனி அன்பே தன்வசம் ஆகி ததும்பி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன்னமது உணவே என்னுள்ளே பொங்கிய எந்தனி அன்பே அப்படின்ற அந்த அப்படியே அவர் வந்து அப்படியே உருகிற அந்த அதாவது சாமி எனக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த உருக்கத்தை வந்து அந்த கண்ணு தண்ணி கண்ணிலிருந்து கால் வரைக்கும் வளைஞ்சு ஓடிச்சு சொல்றாரு. அப்ப அவர் எவ்வளவு உருக்கமா அழுதுருப்பாருங்க. அந்த மாதிரி அதை சொல்றாருங்க. கடவுளுடைய அந்த அவர் வந்து சுத்த சன்மார்க்கம்னு பேசுறத வந்து அவங்க அதாவது பொதுவாக அந்த காலத்துல ஏத்துக்கலன்னு சொல்லி தான் அவர் வந்து மேட்டுக்குப்பமே போறாரு. அங்க வந்து அந்த கீழ்நிலையில் உள்ள மக்கள் வந்து அவர் சொல்றத வந்து அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா வந்து எதிர்த்து பேசாம கேட்குறாங்க. அதனாலதான் அவர் வந்து அந்த குப்பத்துக்கு போறாரு. அந்த குப்பத்து ஜனங்களுக்காக நம்ம போய் செய்யலாம், சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இடத்த பிடிக்கிறாரு. அப்புறம் அந்த கருங்குழி, அந்த நீரோடைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. கருங்குழியிலேருந்து அந்த இடத்துல 1 கிலோமீட்டர் வரை இருக்குங்க. அந்த இடத்துல வந்து அந்த நீரோடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆறுலாம் கிடையாதுங்க. ஐயா தான் தோற்றுவிச்சாருங்க. அந்த நீரோடையில் இருக்கிற தண்ணியை ஒரு கேனில் எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு 1 இயர் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட கேன்சரே சரியாயிருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்லாம் இருக்குங்க. என்ன நோயாக இருந்தாலும் சரி. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடலூர் பூசத்துக்கு போகிறவங்க அவ்வளோ தண்ணி வந்து மொண்டுகிட்டே போவாங்க. அது வருஷம் பூரா வத்தாத தண்ணியாக இருக்குங்க. அதுலேருந்து அதை பாதுகாப்பாக வேலி போட்டு பத்திரமா வச்சுருக்காங்க. அந்த தண்ணியிலேருந்து வெளியில் குளத்துல வெளியே எடுத்து விட்டு அங்கே இருக்க வயலுக்கெல்லாம் அது தண்ணி போகுதுங்க. அந்த தண்ணி வந்து எவ்வளவு பஞ்சத்துலேயுமே அந்த இடத்துல தண்ணி வத்துறதே இல்லை. அது ஒரு அதிசயமாக இருக்குது. அது வந்து தீஞ்சுவை நீரோடைன்னு சொல்கிறார். அந்த தண்ணியும் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் கூட உப்பு இருக்காது. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் தோன்ற தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியாகவே இருக்கும். அது வந்து உப்பு தண்ணியாகவே இருக்காது. நம்ம காவேரி ஆறு தண்ணி மாதிரி தான் நல்லாவே இருக்கும் அந்த தண்ணி. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கேனில் எடுத்துகிட்டு வந்து 1 இயருக்கு வந்து தீராத நோய் இருக்கிறவங்க அந்த தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாக போய் வந்து அந்த தண்ணியை ஒரு கேனில் எடுத்துகிட்டு வந்து அதை காய்ச்சி ஐயா சொன்ன மாதிரி 5 லிட்டர் தண்ணியை 2 லிட்டர் தண்ணியாக காய்ச்சி நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னேன். ஒரு அம்மா வந்து அதை பேட்டியில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மருத்துவம் செய்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை. இதை வந்து யாரோ ஒரு ஐயா சொன்னதை கேள்விப்பட்டு அவங்க போய் அந்த தண்ணியை மட்டுமே எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு அவங்களால முடிஞ்ச அந்த ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் தான் அவங்கள வந்து நான் வந்து இதை சரி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து சுத்த சன்மார்க்கத்துடைய பெருநெறி. அவர் ஒரு 10 கட்டளையை சொல்கிறாருங்க. அதை மட்டும் வாசிச்சிடுறேங்க. கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ள வேண்டும். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யம் என்பது சாதனை மட்டுமன்று, அதுவே கடவுள் அருளின் ஏகதேசம்.
சுத்த சன்மார்க்க தடைகளாகிய சமயம், மதம், மார்க்கங்களின் ஆசார சங்கற்ப விகற்பங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். புலை கொலை தவிர்த்து அகவினத்தாரே சுத்த சன்மார்க்கர். புலையும் கொலையும் தவிர்த்தவர்களே அகவினத்தாரின் சுத்த சன்மார்க்கர். ஒளி வழிபாடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை தீப முன்னிலையில் தெய்வ பாவனை செய்து உறவு கொள்வதே ஒளி நெறியின் முக்கிய கோட்பாடு. சத்விசாரம், பரோபகாரம் ஆகிய ரெண்டும் சுத்த சன்மார்க்க சாதனை முறைகளின் பயில வேண்டிய முறையாகும். உண்மை அறிவு, உண்மை இரக்கம், உண்மை அன்பு இவற்றை அறிவிப்பதே உண்மை நெறி. இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் சொல்றார். இந்த பரோபகாரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போறீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த வைத்தியம் செஞ்சால் இதை வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இப்போ ஐயாவோட குரூப்லேயே நீங்கள் எத்தனையோ பேரை இங்கே வந்து சேர்த்து விட்டுருப்பீங்க. அதுக்கு பேர் தான் பரோபகாரம். அதாவது வைத்தியம் நாம் பண்ணல, இந்த இடத்துக்கு வந்தால் அது சரியாயிடும்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பரோபகாரம். என்கிட்ட இல்லை, அந்த இடத்துக்கு போகணும் வழிகாட்டுறதுக்கு பேர் தான் பரோபகாரம்னு சொல்கிறது. அது உபகாரம். உபகாரம் நான் செய்யல, இன்னொருத்தர்கிட்ட வந்து இதுக்கு போங்க, இந்த இடத்துல போனால் இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு செய்கிறது பரோபகாரம். அதனால் இப்போ நாம் பெற்ற அந்த பயனை வந்து இந்த இடத்துக்கு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நாம் பயனடைஞ்சோம், அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு பேர் தான் பரோபகாரம். அதனால் நம்ம இந்த குரூப்பில் இருக்கவங்க அத்தனை பேருமே பரோபகாரம் பண்ணுறோம். சத்விசாரம்ன்றது இந்த இறைவனை பற்றி பேசுறது தான் சத்விசாரம். அதையும் நாம் பண்ணுறோம். உண்மை அறிவு, உண்மை இரக்கம், உண்மை அன்பு அப்படின்னு அதுவுமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எப்படி வந்தாங்களோ, ஆனால் இந்த குரூப்புக்குள்ளே வந்தவுடனே அந்த உண்மை அன்பு, உண்மை இரக்கம் அதெல்லாம் வந்து ஐயா சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தானாக வருதுங்க. அப்புறமா நம்ம வந்து இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக கடவுளை பார்த்துடலாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும் அந்த ஒழுக்க நெறியில் அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும் நேசிங்க. அதாவது அந்த தேவையில்லாத இதை நம்ம குடும்பத்தை யோசிக்கும் போது சில கட்டுப்பாடுகள் எல்லாம் வைக்கிறாரு அவர், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்காம நாம் வந்து ஒழுங்காக அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு வந்தாவே கடவுளை வழிபடலாம். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு சொல்றாரு. ஜீவகாருண்யம்னா என்னமோ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த நம்ம அடைஞ்ச அந்த ஞான தானம், சாப்பாடு, அன்னதானம் எல்லாமே இந்த கடவுள், இந்த ஜீவ உருக்கம் எந்த உயிர்களை பார்த்தாலும் இந்த ஜீவ உருக்கம், அதுக்கெல்லாம் வந்து எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல பார்த்தும் உணர்வை வருவித்து கொள்ளணும்னு சொல்றாரு. எல்லா உயிருமே, எல்லா உயிருக்குள்ளே இருக்கிறதும் ஆன்மா தான். அந்த ஆன்மா வழியாக தான் பரமாத்மாவை பார்க்குறோம். அப்போ அது வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒன்று தான், நமக்குள்ள ஆன்மாவும் ஒன்று தான். நாய்க்குள்ளே இருக்கிற உயிரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்குள்ளே இருக்கிற உயிரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எடுத்த உடலினுடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அதோட குணம் இருக்குது. நம்மளும் அது மாதிரி நம்ம முற்பிறவியில் செஞ்சதுடைய அந்த பழைய கர்மா எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வளர்றவுடைய பேரண்ட்ஸோடைய அந்த சுச்சுவேஷன்களை சேர்த்து நாம் வந்து நல்லவங்கள கெட்டவங்கள அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த 10 பாயிண்ட்டை சொன்னேன் இல்லைங்களா, அதையும் ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ஜாதகத்தை பற்றி வந்து தனி மெசேஜில் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. ஒரு சூரிய கர்மாவை பற்றி மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டிங்கம்மா, எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நாளைக்கு வள்ளலாருடைய வகுப்பு இல்லாமல் அந்த டிஎன்ஏல நம்மளுடைய கர்மா எப்படி பதிஞ்சிருக்கு, நம்மளுடைய ஜாதகத்தைப்படி அந்த கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத மட்டும், அந்த நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா, அது நம்மளுடைய குடும்பத்தில் எப்படி வேலை செய்யுது, அதனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஒரு 2-3 லேடிஸு ஒரு அன்பரும் வந்து இதை வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அன்னதானம் பண்றது, ஜீவகாருண்யம் பத்தி சொன்னது, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கிறது. அதே மாதிரி நீங்க இந்த திரையை பத்தி சொல்லியிருந்தீங்க. திரைங்கிறது நம்மளுடைய அறியாமைங்கிற இதுல நம்ம ஒவ்வொரு போற ஸ்டேஜ் அதுதான் இல்லைங்களா? நீங்க சொன்ன திரையோட மீனிங் என்ன, எதை பத்தி சொல்ல வரீங்க? அது
திரைனா நமக்கு வந்து அதான் புருவ மத்தியில ஏன் அந்த ஆத்மா வெளிச்சம் நமக்கு தெரிய மாட்டேங்குது வந்து. அப்போ வந்து அந்த நம்மளுடைய சக்கராங்கள்ல பதிஞ்சு இருக்குங்க. நம்ம பண்ற கர்ம விதிகள் எல்லாம் கர்மா எல்லாமே நம்ம உடம்புல வந்து பதிஞ்சு இருக்குங்க. அதாவது அதான் அந்த காரண உடம்புல வந்து பதிஞ்சிருக்குன்னா, நம்ம ஒரு 500 பிறப்பு எடுத்திருக்கோம்னா அந்த 500 பிறப்போட பதிவும் நம்ம உடம்புல இருக்குங்க. அப்போ அந்த பதிவு இப்போ வந்து ஒரு பிரிவில் நம்ம நல்லவங்களா இருந்திருப்போம், ஒரு பிரிவில் கெட்டவங்களா இருந்திருப்போம், ரொம்ப கொலகாரனாக இருந்திருப்போம், திருடனாக இருந்திருப்போம், அந்த பதிவுகளும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்லதையே பண்ணிட்டு நம்ம நல்லது பண்ணிட்டு வரும்போது அடுத்த ஒரு பிறவி, இப்போ நம்ம இதில் நான் முக்தி அடையலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஒரு நல்ல பிறவியாக வந்து கொண்டு போய் போடுறதுக்கு நல்ல உடம்பு, நல்ல ஆரோக்கியமான ஒரு உடம்பு, நல்ல வந்து நல்ல பேரண்ட்ஸு, இந்த மாதிரி தெய்வ பக்திகளை வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்க பேரண்ட்ஸு அப்படி கொண்டு போய் போடுவாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட வளரும் போது அது கொஞ்சம் இதாகும். அடுத்தடுத்த ஒரு ரீபர்த் நடக்கும்போது அந்த மாதிரி ஆகும். இது வந்து நம்ம பல காலம் இப்படி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கமேன்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த தவளை மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சக்கராவை கூட வந்து அவர் வந்து ஒவ்வொரு பயிற்சியாக பண்ணி ஒவ்வொரு சக்கரமாக ஓப்பன் பண்ணாமல் மூலாதாரத்திலிருந்து துரியத்துக்கு வந்துடணும்னு சொல்லுவார். அப்படி தவளை மாதிரி ஜம்ப் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படி வந்து இறைவனை பிடிக்கணும்னு. அப்போ இதில் வந்து என்னென்னா அந்த நமக்கு அந்த இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது அந்த திரை விலகுனாதான் வந்து இப்போ அதாவது இப்போ அந்த அழுக்குகள் எல்லாம் விலக இப்போ நாம் இப்போ இந்த குரூப்புக்கு வரட்டுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்போம். இப்போ வந்து நமக்குள்ள அந்த கோபம் தனியுது, இரக்கம் வருது, யாராவது கேட்டால் ஏதாவது ஒரு இதை கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வருது. நாங்களாம் வந்து ஏற்கனவே இந்த வள்ளலார் வழியில் இருக்கிறதுனால அதெல்லாம் அந்த ப்ராக்டிஸில் தான் இருக்கிறோம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த இதுக்குள்ளே வந்தோன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரக்கம் இருக்கும்னு சொல்லி, நம்மளுக்கே சாப்பாடு இல்லைன்னா கூட இப்போ ஐயா வந்து நீங்கள் சாப்பாடு போட்டால் கர்மா வரும்னு சொல்கிறாரு. நீங்கள் நிறையா பேர்த்துக்கு கொடுக்கலனாலும் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்து அவர் கிளியர் வாய்ஸில் சொல்கிறாரு. அவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் அந்த கான்செப்டில் சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து நம்ம பசிக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு நம்மளால் கொடுக்காம இருக்கவே முடியாது. அதை வந்து தினமும் வந்து சாப்பாடு கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வீடு இல்லை, வசதி இல்லை, சோறு போட அவங்க சொந்தக்காரங்களே இருக்காங்க, யாரும் போடுறது இல்லை, அப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நாங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு தகுந்த மாதிரியே சாப்பாடு வைக்க மாட்டோம். 2 பேர் 3 பேர் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு வைப்போம். அப்படி சாயந்தரம் வரைக்கும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் ஒரு தயிரோ பாலோ வாங்கிட்டு வந்து ஊற்றி ஏதோ ஒரு தெருவில் போகிற நாய்க்கு வந்து ஒரு தட்டு ஒன்று வெளியே வச்சுருப்போம், அதில் போட்டுருவோம். அது காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்காது, சாப்பிட்ருவோம். அது மாதிரி தான் எப்போவுமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இது மாதிரி பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நிறைய தடை இருக்கும், அது வந்து விலகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஆணவம் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் ஆணவத்தை விடுறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இப்போ உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆசை இருக்குங்கிறது ஆணவம் தான். அப்போ வந்து இப்போ ஒரு ஆணை பார்த்து நீ ஆனா அப்படின்னு கேட்டால் உனக்கு ஆண்மை இருக்கா ஆனான்னு கேட்டால் அவருக்கு பயங்கர கோபம் வரும். அதுதான் ஆணவம். நான் அப்படின்னு சொன்னால் அது ஆணவம். அப்போ அந்த ஆணவத்தை வந்து அறவே ஒழிக்கவே முடியாது. அப்போ ஆனால் அதில் வந்து என்னென்னா நம்ம அது பொறுமையாக இருந்து செயல்படணும்னு சொல்கிறது தான். இந்த மாதிரி நம்மளுடைய மனமும் உடலும் மாற மாற அந்த திரைகள் ஒன்றொன்னா நமக்கு வந்து அது விலகும் அப்படின்னு சொல்லணும். உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த பித்தம் போகணும், கபம் போகணும், மலம் போகணும். இந்த வாத பித்த கபம் அது 3 தான் நமக்கு வந்து எதிரி. இது 3ஐயுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சுத்தமாக எல்லாமே பண்ண முடியாது, கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இது 3ம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்கிற 7 திரையும் நமக்கு தெரியணும். அப்போ வாத சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும், பித்த சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும், கப சம்மந்தப்பட்ட உணவுகளையும் தவிர்க்கணும். அதுதான் அவர் வந்து வாரத்தில் 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லுவார். அதாவது வயிறு எடுக்கணும், வயிறு எடுக்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேபிக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லுவார். அப்புறம் இந்த குடல் வந்து கெட்டு போயிருக்கும் நிறையா சாப்பிட்டு, அதனால் அதை வந்து வாந்தி எடுக்க சொல்லுவார். அதை வந்து அதுக்கு வந்து அவர் சில மூலிகைகளை சொன்னார். இப்போ வந்து நம்மளுடைய சன்மார்க்கத்திலேயே வந்து
அந்த மூத்த பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உப்பு கலக்கி வாந்தி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜானகிராம் ஐயாவுடைய கிளாஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அதை வந்து 3-4 பயிற்சின்னு தருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த உப்பு கலந்து ஒரு பயில ஒரு லிட்டர் 2 லிட்டர் தண்ணி வச்சுருவாங்க. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்க, ரொம்ப லோவா கேக்குது. அதை வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை குடிக்க அப்படியே வாமிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே இருக்க பித்தம் வெளியே வந்துடணும். இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாமிட் எடுக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வாமிட் எடுத்து வயிறு சுத்தம் பண்ணிக்கணும். அந்த வமனங்கிறது டெய்லி எடுக்கணும். சளி வந்து டெய்லியும் வெளியே எடுக்கணும். நம்ம சாப்பிட்டா சளி கண்டிப்பாக வரும். சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு வந்து அதுதான் பழகணும். அது உடம்பு வந்து பழகினாதான் சாப்பிடாம இருக்கணும். ஐயாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட மாட்டாராம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு கவளம் வாய் சோறு சாப்பிடுவாருங்களாம். கடைசியில் 2 சோறு 3 சோறு சாப்பிட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அப்படி உடம்பு பழக்கினார். அது வந்து காயக்கல்பமாக அப்படி மாற்றிக்கிட்டார். அவர் மூலிகையில் வச்சு சாப்பிடவே அந்த மாதிரி அவர் உடம்பே காயக்கல்பமாக ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த பயிற்சியும் பண்ணணும். அதாவது டெய்லியுமே பண்ணணும். அதுக்கு சில பயிற்சிகளை வந்து கவனகரையா கிளாஸில் வந்து என்ன சொல்லுவாங்க, எண்ணெய் குப்பிளிப்பு சொல்லுவாங்க. டெய்லி எந்திரிச்ச உடனே நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் வாயில் ஊற்றி கொப்பளிச்சா உடம்புல இருக்க அத்தனை கேன்சர் பாக்டீரியாவே இருந்தால் கூட அந்த எண்ணெயில் வெளியே வந்துடும். வேணும்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு செடி மேலே துப்பி பார்க்க சொல்லுவாங்க, செடி செத்து போயிடும். அந்த மாதிரி அப்போ அதில் எவ்வளோ கிருமிகள் இருந்தால் அந்த செடி சாகும். ஒரு 20 நிமிஷம் அந்த வாயில் எண்ணெயை ககுள் பண்ணும்போது நமக்கு சளியே இல்லைன்னாலும் சளி பார்த்திங்கன்னா வாயில் வரும். கெட்டியாக சளி வாயில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை துப்பிட்டு அந்த சளியும் துப்பிட்டு அதுக்கப்புறமா பல் விளக்கிட்டு நல்லா சுடு தண்ணியில் வாய் கொப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து டெய்லியும் பண்ண சொல்லுவாங்க. அந்த நாள் சாப்பிட்டதோடைய சாப்பாட்டுடைய அந்த சளியை வந்து வெளியே எடுக்கணும். இது எடுக்க 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 பார்த்திங்கன்னா நல்ல குரல் வனம் வந்துடும். அந்த சளி வந்து கபம் வெளியே போக போக அதுதான் அந்த கடைசியில் வந்து இறந்து போகும்போது சளி அடைச்சி சாவாங்க. சளி வந்து அடைச்சிக்கும், பேசவே முடியாது. அப்போ தான் சொல்கிறாங்க, நீ சாக போகிற நேரத்துலையாவது சங்கரா சங்கரா சொல்லுன்னா அப்போ அது வராது. சாக போகிற நேரத்தில் வந்து சிவாய் நம்ம சொல்லு, சிவசிவா சொல்லு, சிவசிவா சொல்லுன்னா அது கூட வராது. ஏன்னா அந்த சளி அடைச்சிக்கும், பேச்சு வராது, குரல் கம்மும். அதனால தான் அப்போ அதவே முதலே வந்து இந்த மாதிரி நம்ம அந்த உடம்பை கிளியர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த இறைவனை நினைக்கலான்னு சொல்லணும். தூங்கும்போது கூட வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஏதாவது ஒரு யோகா தூங்கும்போது கூட மூச்சை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு யோக நிலையில் வச்சு தூங்கணும். மூச்சை வந்து அப்படியே மேலே தூக்குனோம்னா இந்த இடத்துல இடிக்கும். அந்த மூச்சை கவனிச்சுட்டே தூங்கினோம்னா அந்த மூச்சு வந்து இந்த மூக்குடைய நுனிக்கு மட்டும் மூச்சை போயிட்டே இருக்கிற மாதிரி தூங்கினீங்கன்னா ஒரு 10 செகண்டில் தூங்கிடலாம். தூக்கம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சிவனை நினச்சிக்கிட்டே தூங்கும்போது நம்ம அந்த தூக்கமும் சீக்கிரமாக எளிமையாக வந்துடும். நேரமாக டைமிங் காலையில் சாப்பிடும், நேரமாக சாப்பிட்டுக்கணும். 2 நேரம் தான் அப்போ சாப்பிட்டாங்க. 2 நேரம், அதாவது போகி யோகி ரோகி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த 2 நேரம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. என்ன மணி ஆகுது, நான் வேலை செய்ய வேணாமா? ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. அதனால வந்து அந்த சாப்பாட்டில் அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அந்த 7 திரையும் விலகும். அதை பாசி படிச்சுக்க ஆன்மா வந்து பாசி படிச்சு இந்த மாதிரி இருக்கிறத சுத்தம் பண்ண கண்டிப்பா நமக்கு வந்து அந்த 7 திரையும் கண்டிப்பா விலகிடும். அம்மா வணக்கம். அம்மா அந்த தண்ணீரை காய்ச்சி குடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு சரியா கேட்கல. அதை மட்டும் திருப்பி ஒரு தடவை மட்டும் சொல்லுங்கம்மா. தண்ணி வந்து 5 லிட்டர் தண்ணி எடுத்து 2 லிட்டர் தண்ணியா சுண்டுற வரைக்கும் அதை காய்ச்சணும். சரிங்க. ஏதாவது அப்படி வந்து உங்களுக்கு அது கேஸ் வேஸ்ட் ஆகுது, அடுப்புல காய்ச்ச முடியாது, அப்படி அந்த மாதிரி வந்து சொன்னா வெயிலையாவது வைக்க சொல்றாரு. அந்த வெயில்ல வச்சாவது தண்ணியை சுண்டணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம வெய்ய காலத்துலன்னா அப்படி சொல்லி எடுத்துக்கல, அது வந்து அது மழை தண்ணியை யூஸ் பண்ண சொல்றாரு. அப்புறம் அந்த தண்ணி கூட கொஞ்சம் சுக்கு, தினமும் சுக்கு வந்து தண்ணியை அப்படி காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா சுக்கு 1 ஸ்பூன் அதுல கலந்து குடிச்சிட்டோம்னு சொன்னா இது குடிக்கவே உங்களுக்கு அந்த குரலே மாறுங்க.
குரலே மாறும். இப்போ நான் பாடும்போதே நிறைய பேர் சொல்கிறீங்க என்னுடைய வாய்ஸ் அந்த கணீர்னு வர்றது அப்படின்னு சொல்லின்னு. அதுக்கு காரணமே இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணுறதுனால தான் அந்த வாய்ஸ் அப்படி கணீர்னு அந்த வருதுங்க. அந்த சளியெல்லாம் இல்லாமல் இருந்து அப்படி அப்படி அந்த வாய்ஸ் வர்றது. அந்த 7 திரையும் வந்து நம்மளுடைய ஆன்மாவில் படிஞ்சிருக்க பாசி தான். அதை வந்து அது வந்து எடுக்க எடுக்க அந்த பிரகாசம் வரும். அப்போ நம்ம வந்து அந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படி அந்த சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நம்ம வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வரணும். அது குறைச்சிக்கிட்டே வர 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 அந்த திரை தானாக விலகுங்க. நன்றிங்கய்யா, முடிச்சுக்கலாங்க. ஐயா வணக்கம். ஒரே ஒரு கருத்து. அம்மா சொன்னது ரொம்ப அருமையா, ரொம்ப சிறப்பா இருந்து. நான் சாத்தூர் மலைராஜன் பேசுறேன். சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாமான்னு பாக்குறேன். அதாவது ஒரு சித்தர் பாடல்கள்ல ஒரு விளக்கம் வரும் இது சம்பந்தமா. என்ன வருதுன்னா, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்த சொல்றாங்க. இது வந்து இப்ப இன்னைக்கு வந்து உணவு பழக்கம் வந்து இப்ப நமக்கு ரொம்ப மாறிடுச்சு. என்னெல்லாமோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். வாய்க்கு ருசியத்தான் பார்க்குறோமே ஒழிய பசியை பார்க்கறதே இல்லை. அந்த மாதிரி தன்மை இப்ப மாறிடுச்சு. அப்ப நம்ம வந்து அந்த சாப்பிட்ட உணவெல்லாம் நல்ல முறையில ஜீரணமாகி சக்தியாகி வெளியேறி தேவையானது சக்தி மட்டும் உடம்புக்கு சேரணும். அப்படிங்கும்போது தேவையற்ற கழிவுகள் உள்ள இருந்து வெளியேறதுக்கு காலையில நம்ம ஏதோ சாப்பிட்றோம், என்ன வேணாலும் சாப்பிட்றோம். இப்போ சாப்பிட்றது இது சாப்பிட்றது யாரையும் சொல்ல முடியல. அப்படியே அடிக்ட் ஆயிட்டோம், நம்ம உணவுக்கு நாவுக்கு அடிமை ஆயிட்டோம். அப்ப அந்த சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு சுண்டு விரல் அளவு, சுண்டு விரல்ல ஒரு பாகம்னு வச்சுக்கோங்க, 3 பார்ட்டா இருக்கு. சுண்டு விரல் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா இருக்கும். ஒரு பார்ட் கணக்கு பண்ணி ஒரு இஞ்சி துண்டை எடுத்து அது தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடி பொடியாக நறுக்கி சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு வாயில் போட்டு தண்ணியை குடிச்சாச்சுன்னா உள்ளே போய் அது எல்லா வேலையும் பார்த்துருது. தெளிவு பண்ணி பிரித்து அழகாக காற்று தனியாக அந்த 3 சொல்கிறாங்களே, கபம், வாதம், பித்தம், இதை 3ஐயும் பிரித்து கொடுத்து கரெக்ட் பண்ணிடுது. அடுத்தது மதிய உணவு எடுத்து அது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த சுக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த சுக்கை வந்து வாயில் போட்டு, சுக்கு பொடி கிடைக்குது, அதை வாங்கி வாயில் போட்டு அப்படியே குடிச்சாச்சுன்னா அது போய் மத்தியானத்தில் தேவையில்லாத எல்லாத்தையும் இது பண்ணிடுது. அடுத்தது இரவில் வந்து அந்த மாதிரி எல்லாமே நம்ம தண்ணியை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் குடித்தா கொஞ்சம் வேகமாக வேலை செய்யுது. ஏன்னா நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்குது. அந்த உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஜலம் அப்படிங்கிறத உள்ளே குடிக்கிறோம். அந்த ஜல தோஷம் வந்ததுன்னா தான் நமக்கு சளி பிடிக்கிறது. அந்த தோஷம் விலகிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கும்போது அந்த ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதுதான் தண்ணி குடிக்கும்போது கூட வாயில் வச்சு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணாலே அந்த தண்ணி உடனே வாயே உள்ள சூடு பண்ணிடும். அதுக்கப்புறம் மெதுவாக 3 மடக்கு அதை பிரித்து குடிக்க சொல்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது ஜலதோஷமே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப 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 அருமையாக ஃபுல் ப்ரூஃபாக அதை படித்து பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க போது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. நம்மளாம் உண்மையிலே கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் இந்த இதில் வந்து சேர்ந்துருக்கோம். அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இரவு உணவுக்கு அந்த கடுக்காய் பொடி, ஆமாம், கடுக்காய் பொடியும் கிடைக்குது. கடுக்காய் பொடி வந்து பொடியாகவே கிடைக்குது, கதர் ஸ்டோர்லாம் கிடைக்குது. இதில் நம்ம காதி கிராஃப்ட்லாம் கிடைக்குது. அதை வாங்கி ஒரு ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன் போதும் வச்சு நான் இப்போ அது சாப்பிட ஆரம்பித்த பிறகு உடம்புல வந்து கம்ப்ளீட்டாக கழிவு கம்ப்ளீட்டாக இதாகுது. அது மாதிரி இந்த 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து ஐயா சொன்னாங்க, ரொம்ப அருமையாக டாக்டர் ஐயா சொன்னாங்க, இந்த இனிமா கொடுக்கறது. அதுக்கு வந்து தண்ணியை வந்து சுட வச்சு ஒரு கை உப்பு, கொஞ்சம் கைப்பிடி உப்பு, ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுட்டு மடக்குன்னு ஒரு செம்பளவு தண்ணியை குடிச்சிடணும். எவ்வளோ குடிக்க முடியும் குடிச்சாச்சுன்னா ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஐயா கவனகரை என்ன சொல்லுவார், சாப்பிட்டுட்டு அப்படியே 2 தடவை உருண்டு இப்படி பிறலுங்க. அதாவது ஒரு ஷேக் பண்ணுற மாதிரி, உடம்பை குளுக்குற மாதிரி. அப்புறம் கழிவு பூரா எப்படி கழிவு எவ்வளவு கெட்ட வாடை, எவ்வளவு அதாவது நம்ம வந்து உண்மையிலே ஒரு செப்டிக் டேங்கை வயிற்றுக்குள்ளே வச்சு சமந்துக்கிட்டே திரியிறோம். தொந்தி வச்சவங்கெல்லாம் செப்டிக் டேங்கை தூக்கிட்டு போகிறாங்கன்னு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை அறியாமலே அந்த உணவுக்கு அடிமையாயிட்டோம். அளவுக்கு மீறி உணவு சாப்பிட்றோம். அம்மா சொன்னாங்கல்ல கரெக்டாக, ஒரு நேரம் ஒன்று யோகி, அடுத்தது போகி, 3 நேரம் சாப்பிட்றவன் துரோகி அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இப்போ நான் வந்து அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருந்து பார்க்கணும்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் உடம்புல நோயே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ தூரம் பூவாக பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் கிடைக்கும். அது வந்து உணர்வோடு நம்ம வந்து உடம்பை ரசிக்கும் போது இறைவனை உள்ள கண்டிப்பாக நம்மளால் காண முடியுங்கிறதான் உண்மை. அதுதான்
நம்ம முன்னோர்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க. அதை நமக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க. நல்லா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவங்க ஜானகியம்மாவும் ரொம்ப சிறப்பா நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல 2 விஷயங்கள் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த தூள் உப்பு வந்து பயன்படுத்த வேண்டாம். கல் உப்பே பயன்படுத்துங்க வீட்டுல உபயோகப்படுத்தும் போது. இது பத்தின ஆர்டிகல் கூட ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. தூள் உப்பு வந்து டேபிள் சால்ட்னு சொல்ற உப்பு வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்ப இருக்கிற அந்த டேபிள் சால்ட்ல எவ்வளோ மோசமான இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து மீடியாக்கள்ல வந்து அது வந்து ரொம்ப பெருசா வந்து இதுவாகல. ஏன்னா இது உலக அளவிலான இது ஒரு மார்க்கெட் அது. சோ அது வந்து அதை கெட்டு போறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. சோ நம்மளும் அதே தான் சொல்றோம். சோ முடிஞ்ச வரைக்கும் தூள் உப்பை தவிருங்க. ஏன்னா நீங்க அதை பழகிட்டீங்கன்னா அதுலதான் யூஸ் பண்றதுக்கு நமக்கு தோணும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்க. கல் உப்பு பயன்படுத்துங்க. கல் உப்புல ஏன்னா இதுல அயோடின் மத்த நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து தூள் உப்பு பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் ஜானகியம்மா சொல்லும்போது நல்லெண்ணெய் வந்து வாய்க்கொப்பளித்தலுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க காவல் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஐயா வந்து அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அதை தவிர்க்கணும்? நல்லெண்ணெயை தவிர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்னா வாதம் பிதம் இது வந்து கபம்லாம் வந்து உங்களுக்கு வேற வேற மாறுபாட்டு வந்து ஏற்படுத்தும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடியோட இது வந்து இருக்காது, சமநிலையில இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வாதம் ஒருத்தருக்கு மாறும், கபம் ஒருத்தருக்கு மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினால் அந்த பிரச்சனை எதுவும் வராது. அதனால அது நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி நார்மலான இதுங்கிறதுனால தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு அந்த உடம்புக்கு உங்களுக்கு ஒத்துக்கும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாதவங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இறைவணக்க பாடலோட நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய நற்கர்மம் எல்லாம் இறைவனை அடைவதை அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை எம்முள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு. என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிமா நன்றிங்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிமா நன்றி நன்றிங்க நன்றிங்க சார். ஐயா. நன்றிங்க சார். நன்றிமா நன்றி நன்றிங்க நன்றிங்க ஐயா. ஐயா. நன்றிங்க சார். நன்றி நன்றிங்க நன்றி ஐயா. சார். நன்றி நன்றி